தமிழ் ஆனந்த யோகம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுதின் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம சென்ற 2 கூட்டங்கள்ல 2 விதமான கருத்துக்கள், உடல், உணவு, உலகம். உடலை பற்றியும் உலகத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம். உணவை பற்றி இன்றைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. உணவு என்பது என்ன செய்கிறது? உணவு என்பதன் பொருள் என்ன? எல்லாரும் கொஞ்சம் நன்றாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு சகஜமான பேச்சு முறைக்கு, வீட்டு முறையில பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேச்சு முறைக்கு வந்துருவோம். ஏன்னா நான் மேடை பேச்சு போல, ஒரு கல்லூரியில் விரிவுரை ஆற்றுவது போல, ஒரு சொற்பொழிவு கூட்டங்களிலே பேசுவது போல பேசினால் அது போதிய அளவு அந்த அனுபவம் வாய்ந்த கருத்துக்களை ஒரு சகஜ நிலையில் உங்களுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்காது. அதனாலதான் நம்ம வீட்டுல எப்படி பேசிக்கிறோமோ அந்த மாதிரி பேசுறது சிறப்பு அப்படின்னு நான் நிறைய நேரங்கள்ல உணர்வேன். ஏன்னா இது எளிமையா உள்வாங்கப்படுறது மாதிரி மேடை பேச்சுகள், அலங்காரங்கள் உள்வாங்கப்படுவதில்லை. சரியா? சரி. இப்போ உணவு எப்படிங்க முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த உணவுங்கிற ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் வளர்றதே இல்லை. உணவுங்கிற ஒண்ணு இல்லைன்னா உயிர் வளர்றதே இல்லை. ஒரு உயிர் உயிரோட இருக்கு. விதைக்குள்ள உயிர் இருக்கு தானே? அது எவ்வளவு காலம் வாழுது? ஒரு குறிப்பிட்ட காலம் வாழுது. விதை முளைக்கிறதுக்கு எது தேவைப்படுது? விதை முளைக்கிறதுக்கு நீருங்கிற ஒண்ணு தேவைப்படுது. விதைக்குள்ள உயிர் இருக்கு. ஆனா அது எப்போ செடியாகவும், மரமாகவும், கொடியாகவும், ஆட்டுக்குட்டியாகவும், ஆட்டுக்குட்டி உள்ள உயிரணுக்கள் இருக்கு. உங்க உடம்புக்குள்ள உயிரணுக்கள் இருக்கு. என் உடம்புக்குள்ள உயிரணுக்கள் இருக்கு. எல்லார் உடம்புலயும் இருக்கு. இந்த உயிரணுக்கள் எப்பொழுது வெளியேறி வருகின்றன, வெளி உலகத்தை சந்திக்க வருகின்றன? பூமி எப்ப சந்திக்குது? விதை பூமி உள்ளே இருக்குது. பூமிக்கு வெளியில காத்த சுவாசிக்குது, சூரியனை சுவாசிக்குது, வெப்பத்தை சுவாசிக்கிறது, வளிமண்டலத்தை சுவாசிக்கிறது, விண்மீன்களை சுவாசிக்கிறது, இரவை சந்திக்கிறது, பகலை சந்திக்கிறது, அனுபவம் பெற்றுக் கொள்கிறது, சுகத்தை அறிகிறது, துக்கத்தை அறிகிறது. விதைக்குள்ள இருந்தா தெரியுமா? அதுக்கு தெரியாது. அது அறிதுயில் நிலை அப்படின்னு சொல்றோம். அறிதுயல்னா என்ன? தன்னிலை அறியாத துயில்கின்ற ஒரு வித நிலை. அந்த நிலையில ஆழமான தூக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க உடம்பே தெரியாது இல்ல. விதைக்குள்ளேயும் உயிர் இருக்கிறதே தவிர, உயிர் அறிவு அதற்குள்ளே இருக்கிறதே தவிர, அது சுதந்திரம் பெற்று வெளியே நடமாடுவதில்லை. எவ்வளவு நாளைக்கு மண்ணுல கிடந்தாலும் விதை அப்படியே தான் கிடக்கும். தண்ணீருங்கிற ஒண்ணு உள்ள போனாதான் அது கொடியா வெளியில வருது, மரமா வெளியில வருது, மனுஷனா வெளியில வருது. தண்ணீருங்கிற இல்லைன்னா கருப்பையில கூட குழந்தை செத்துரும். நீரோட அவசியம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்னைக்கு உலக தண்ணீர் தினம். உலக தண்ணீர் தினம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உலகத்துல 3ஆம் உலக போருங்கிற ஒண்ணு தண்ணிக்காக வருங்கிறாங்க. தண்ணீரே உணவு. உணவை உற்பத்தி செய்வதற்கும் தண்ணீர் தான் உணவாகிறது. உணவை உற்பத்தி செய்கின்ற தானியங்களுக்கும், பழங்களுக்கும், காய்கறிகளுக்கும் மற்றும் எல்லா விதமான உயிர் பொருள்களுக்கும் நீர் இல்லாவிட்டால் உயிர்த்தல் என்பது வருவதில்லை. ஆக நீர் உணவாகவும் பயன்படுகிறது. உணவை உற்பத்தி செய்வதற்கும் பொருள்களுக்கும் உணவாக பயன்படுகிறது. தாய்ப்பால் கூட தண்ணீர் இல்லைன்னா வராது தானே. தண்ணீர் எவ்வளவு முக்கியம் பாருங்க. 3ஆம் உலக போர் ஆனால் தண்ணீருக்காக வரும் என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பூமி சூடாயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிட்டு பிளாஸ்டிக்கால சூடாயிட்டுங்கிறாங்க. பிளாஸ்டிக்கால உலகம் குப்பை ஆயிட்டுங்கிறாங்க. மிக பெரும் நகரங்கள்ல கழிப்பறைகளை கட்டி அதையெல்லாம் பூமிக்கு கீழே கொண்டு போய் பாதுகாப்பான முறையில் கழிப்பறையிலிருந்து எல்லாத்தையும் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு பெருநகரங்களுக்கு உள்ள போனாலே வற்றாத கங்கையாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற கழிவு நீர் ஆற்றுகளை தான் பார்க்கிறோம். வற்றாத கங்கை. கங்கை எப்பயாச்சும் வச்சிருக்கா? அந்த கங்கையே வத்தினா கூட மனிதர்கள் வாழுகின்ற இடத்துல இந்த கூவம் போன்ற நதிகள், கழிவு நீர் ஆறுகள் வற்றுவதே இல்லை. ஏன்னா இவங்க தண்ணீரை உற்பத்தி பண்றாங்க. கங்கையில தானா வந்தாதான் தண்ணீர். இவங்க பூமிக்கு கீழே இருந்து காத்துல கூட குளிர்ச்சியை உண்டாக்கி அதிலிருந்து நீரை எடுக்கின்ற எந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீர் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலையை நோக்கி போன பிறகு அந்த நீரை அசுத்தப்படுத்துவது, அந்த நீரை எப்படி பாதுகாப்பது, எப்படி சேமிப்பது, அந்த நீர் கழிவு நீராக பயன்படுத்திய நீராக மாறும் பொழுது மீண்டும் எப்படி புதுப்பிப்பது என்ற அறிவெல்லாம் உலக விஞ்ஞானிகளிடத்தில், பொருளாதார நிபுணர்களிடத்தில், அரசியல் வல்லுநர்களிடத்தில் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பாங்க தானே. கூவத்தை ஓடாம நிறுத்திருப்போமா? நிறுத்திருக்க மாட்டாமா? ஆனா நம்முடைய முன்னோர்களாகிய தமிழர்கள்
நீரை உருவாக்கினார்கள். நல்லா கேட்டுங்க. தண்ணீரை உருவாக்குனாங்க, தண்ணீரை சேமிச்சாங்க, பாதுகாப்பா கெட்டு போகாம சேமிச்சாங்க. அந்த தண்ணீரை மறுசுழற்சி செய்தார்கள். கெட்டு போயிடுச்சு. உபயோகிக்கிறோம், கெட்டு போச்சு. அதை என்ன செய்யணும்? மறுசுழற்சி செஞ்சிடணும். வீணா போகாம திருப்பி புதுப்பிச்சிடணும். மறுசுழற்சின்னு அதுதான். புதுப்பித்தல் மற்றும் மீண்டும் அதை மறு உருவாக்குதல். சரியா? இப்ப நிறைய இடத்துல பிளாஸ்டிக், பழைய பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குவாங்க சில பேரு. அதை கொண்டு போய் உருக்கி இன்னொரு பிளாஸ்டிக் ஆக்கிடுவாங்க. அது போலவே பழைய துணிமணிகளை கூட கொண்டு போய் தேவைப்படுறவங்களோட பயன்படுத்திடுவாங்க. இரும்பு, பழைய இரும்பெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்த இரும்பெல்லாம் எடுத்து வேற ஒரு இரும்பா உருக்கி மாத்திடுவாங்க. இதை போல நீரை மறுசுழற்சி செய்தார்கள், புதுப்பித்தார்கள். இவ்வளவு பெரிய அறிவு இருந்து ஒரு காலத்துல நெருப்புக்கோளாக இருந்த இந்த பூமியில் உயிர்கள் தோன்றி வளர ஆரம்பிக்குது. முதல்ல என்ன உருவாகுது? உயிர்கள்னு ஒண்ணு ரொம்ப அரிதா உருவாகுது பூமியில. உருவான பிறகு ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நாலறிவு இப்படி வருது. அப்புறம் மனிதன் குரங்கில் இருந்து தோன்றினான், மீனில் இருந்து தோன்றினான், வேற வேற இடத்துல இருந்தெல்லாம் தோன்றினான். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் வரலாறு. பழைய கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் உலோக காலம். இதெல்லாம் வரலாறாக நமக்கு பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் உண்மைதானாங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதற்கப்புறம், அதற்கு பிறகு நமக்கு சிந்திக்கின்ற அறிவு மனிதனுக்கு. அப்பதான் தன்னை காப்பது என்ற ஒன்று தெரிகிறது. முதல்ல அறிவே தெரியறதில்ல நம்மளுக்கு. வெறும் உணர்வு நிலையில தான் இருக்கோம். அது கூட தெரியாமலே இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு எதுவும் தெரிவதில்லை. தான் குழந்தை என்பது அதற்கு தெரிவதில்லை. தான் ஏன் மலஜலங்களை தன் அறிவு தெரிந்து தனியாக சென்று கழிக்க வேண்டும்? தான் ஏன் உணவு உண்ண வேண்டும்? எதுவுமே தெரிவதில்லை. ஒரு குழந்தைக்கு. பிறந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? தூக்கி வெயில்ல போட்டீங்கன்னா செத்துரும். அதுக்கு ஏந்திரிச்சு ஓடணும்னு தெரியாது. அது ஏந்திரிக்கவே தெரியாது. நடக்கவே தெரியாது. எதுவும் தெரியாத வெறும் உணர்வு நிலை இயக்கத்தில் மாத்திரமே உயிர்கள் எல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வருது. உள்ள கிள்ளுனா திருப்பி துளுக்கணும்னு தெரியுது. ஒரு குழந்தைய நீங்க காலை வெட்டிட்டீங்கன்னா அதுக்கு துளுக்கணும்னு தெரியாது. ஓரறிவு இயக்கம். தன்னை எப்படியும் காத்துக்கொள்ள வேண்டும். தனக்கு உயிர் கொடுக்க வேண்டும். தான் இயங்க வேண்டும். இது ஓரறிவு இயக்கம். அதற்கான முயற்சிகளை பெற்றுக் கொள்வது. நம்முடைய அறிவு பகுத்தறிவு. ஒரு அறிவின் கீழ் ஆறாவது அறிவும்பாங்க. பகுத்தறிவு என்பது பிரித்து பார்த்து ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து சிந்தித்து. அப்போ இது ஒண்ணும் தெரியாத அறிவும், எல்லாம் தெரிந்த அறிவும். எதையும் யோசிக்காம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பகுத்தறிவு என்பது அறிவு நிலையில் கீழ்நிலையில் உள்ளதும், மிக உயர்ந்த உச்சத்தை தொடக்கூடியதுமான அறிவுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா 6வது அறிவும்பாங்க. அப்ப 5 அறிவை கடந்த அறிவும்பாங்க. இல்ல. சில நேரங்களில் 5 அறிவு விலங்குகளோ, மற்ற உயிர்களோ செய்கின்ற வேலையை நாம் செய்வதில்லை. ஏன்னா நம்ம பகுத்தறிஞ்சு நம்ம செய்வோம். இத 6வது அறிவு உள்ளது அது புரிஞ்சுக்கும். ஒண்ணும் இல்ல, சின்னதா சொல்றேன். கொஞ்சம் சகஜமா பேசலாம். ஃப்ரீயா இருக்கீங்களா எல்லாரும்? தெரியல. முதல்ல ரிலாக்ஸா இருங்க. அதாவது நல்ல பேசலாம் ஒரு ஐயா. மனநிலை, உற்சாகமான எல்லாருக்குமே மனநிலையில கோகஸ் இருங்க. ஹலோ. எல்லாருக்குமே கோகஸ் கொடுத்திருக்காங்க ஐயா. உங்க கேள்விக்கு பதில் உடனே வரும். நன்றி, நன்றி. ஒரு தடவ நானும் என்னுடைய ஆசிரியரும் வீட்ல நின்னுட்டு இருந்தோம். வாசல்ல மாடு கட்ட இடம் இல்ல. வாசல்ல தான் மாடு கட்டியிருந்தேன். இந்த மாடு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, சாணிய போட்டுட்டு, அது கொஞ்ச நேரம் எடுக்கலன்னா என்ன செய்யும்? அது மேலேயே நடக்கும். அந்த சாணி எங்க பார்த்தாலும் ஒ கலைஞ்சிடும். அது படுத்துக்கிற இடத்துலலாம் சாணி போயிடும். எனக்கு எரிச்சலா இருக்கும். நான் எடுத்துட்டு கைய கழுவிட்டு வந்திருப்பேன். உடனே கொஞ்சம் போடும். எப்படா ஒரு ஒரு நேரங்காலம் பார்த்து போடக்கூடாதா? நெனச்ச நேரம்லாம் போட்டுக்கிட்டே இருக்க. எரிச்சல் ஆயிரும். நான் என்ன செய்வேன், பேசிட்டு இருக்காரு அவரும் நானும். இது சாணிய போட்டுட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா நகர்ந்தது. நான் பார்த்தேன். அவர்ட்ட பேசிட்டு இருக்க கூட விடமாட்டேங்குதுன்னு என்ன செஞ்சேன், கத்துனேன் வேகமா. வந்தேன்னு வச்சுக்கப்ப, கொன்னுடுவேன் உன்ன. அத போட்டுட்டு அது மேலேயே நிக்கிற அறிவே கிடையாது உனக்கு. அப்டின்னேன். இப்டி முழிச்சு பார்த்து பாருங்க. ஏன்னா குரல உயர்த்தில சத்தம் போட்டேன். மாட்டுக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா நான் அத அதட்டுவேன்னு தெரியும்ல மாட்டுக்கு. நாயே அதட்டுறோம் இல்லையா? நாய், ஆடு, மாடுகள் ஏதாவது வந்தா சத்தம் போட்டு அதட்டுறோம். அது ஓடிடுது. அது மாரி அதட்டுனேன். நவுந்துட்டு, "ஏய் உன் மாட்டுக்கு நீ சொன்னது புரிஞ்சுட்டுடா" அப்டின்னாரு. பின்ன நான் அத மேய்க்கிறேன், அதுக்கு நான் தீனி வைக்கிறேன், நான் அதோட பெரிய ஆள் இல்ல. நான் அறிவாளி இல்லையா? அப்டின்னேன். நல்லதுதான், நெசந்தான். நீ அறிவாளி தான். நீ சொல்றத உன் மாடு நல்லா புரிஞ்சுக்குது. பரவாயில்லையே! மாடு புரிஞ்சுக்கிற அளவு பேச கத்து வச்சிருக்க. அப்டின்னாரு. பின்ன நான் தானே அதுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன் பத்திரமா. அப்டின்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாடு கத்துச்சு. "ஏன்டா மாடு கத்துதுன்னாரு." அதுக்கு என்ன வேலைன்னேன். "இல்லடா தீனி கீனி கத்துதா? ஆனா வயித்த பாருங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நிக்குது." அப்டின்னேன். "ஒருவேள தண்ணிக்கு கத்துதோ?"
தண்ணி கேக்குதோ அப்படின்னாரு. இப்பதானே தண்ணி வச்சுட்டு போனா வீட்டுல வந்து பாத்தீங்கல்ல, ஒரு 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 கோவலை தண்ணிய குடிச்சிட்டு இப்ப வயிறு பாருங்க டின்னா இருக்கு. இல்லையே காலைக்கு கிளைக்கு இளம் சேர்க்க கத்துதாடான்னாரு. அண்ணா மடியும் பாருங்க எவ்வளவு மடி விட்டுருக்கு. கண்ணு போட போகுதுண்ணா, சென மாடு இது. வயித்துக்குள்ள கண்ணு ஊட்டி இருக்குண்ண அப்படின்னு. ஏன்டா கத்துது அப்படின்னாரு. அதுக்கு என்ன வேலை? இல்லடா அது கத்துது ஏதோ சொல்லுதா இல்லையா அப்படின்னாரு. அது ஏதோ சொல்லுதுண்ணா, அதுக்கு என்ன? இல்லடா நீ பேசுன, அதுக்கு புரிஞ்சது நடந்துகிட்டு, அது பேசுது, அது கத்துது உனக்கு புரியல. 2 பேர்ல யார்ரா அறிவாளின்னாரு. எனக்கு ஒண்ணும் பதில் சொல்ல முடியல. நான் தலையை புரிஞ்சுக்கிட்டேன். நம்மிடையே இருக்கின்ற விலங்குகள், பறவைகள் நம்முடைய அதட்டலை, நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறது. நாம் பகுத்தறிவு என்று சொல்லுகிறோம். நாம் அதை புரிந்து கொள்வதே இல்லை. 6 அறிவுனா எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நமக்கு ஆனா புரிய மாட்டுது. எல்லா அறிவுக்கும் மேல அறிவு இல்ல. அந்த இடத்துல தான் அறியாமையும் அறிவும் நிறைந்த இடம். அறிவை நீங்க வேணா உச்சத்துக்கு கொண்டு போலாம். செல்போனை கண்டுபிடிக்கலாம், ராக்கெட்டை கண்டுபிடிக்கலாம், அணுகுண்டை கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுலாம் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. அது ஒரு நிறைவா வாழ கத்து வச்சிருக்கு. அப்ப நம்ம 6வது அறிவு வேஸ்ட்டா? நம்ம ஒண்ணுமே கண்டுபிடிக்கலையா? இந்த கண்டுபிடிச்சதெல்லாம் வேஸ்ட்டா? இல்ல. இதெல்லாம் நிச்சயமாக மனித வளர்ச்சியினுடைய காரணிகள். இப்போ யானைக்கு வந்து ஏரோப்ளேன கண்டுபிடிக்க தெரியுமா? ஆனா ஏரோப்ளேன்ல நம்ம யானையவே ஏத்திட்டு போறோம். அமெரிக்காவுல நடக்கிறத இந்த வினாடியிலே இங்கே பார்க்கிறோம். நான் என்னுடைய வீட்டு அறையில உட்கார்ந்துட்டு பேசுறேன். நீங்க உங்க ஒவ்வொருவருடைய வீட்டு அறையிலயும் என் முகத்த நேரா பார்க்கிறீங்க. நான் முகத்துக்கு எதிரா கைய தூக்குனா உங்களுக்கு அந்த வினாடியே தெரியுது. எவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல் இது. இந்த அறிவை பயன்படுத்தி தான் நம்ம அறிவின் வழியாக பயணித்து இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அறிவின் வழியாக பயணம் செய்கிறோம். பல ஊர்களை சென்றடைகிறோம். பல பல பொருட்களை அங்கே காணுகிறோம். அவற்றை எல்லாம் நம்முடைய பூமிக்கு கொண்டு வருகிறோம். செல்போன் உண்மையில அறிவுல தான் வந்தது. இதத்தான் சொல்றான் திருவள்ளுவன். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று. நுண்மான் நுழைப்புலம். புலம்னா என்னங்க? ஊரு. புலம்பெயர்ந்தோர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இடம்பெயர்ந்து போனவர்கள். நுண்ணிய தன்மை உள்ள ஒரு பூமி இருக்கிறது. நுண்மான் நுழைப்புலம். நுண்ணிய மாண்பு மிக்க உள்நுழைந்து பார்க்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு பூமி. நுண்மான் நுழைப்புலம். எவ்வளவு அருமையான வார்த்தைங்கிறீங்க. அதுக்குள்ள போனா அவ்வளவு அற்புதமான பொருளை உள்ள வச்சிருக்குங்க இந்த 4 வார்த்தை. மான், நுண்மான், நுண்ணிய, மிக நுண்ணியது. செல்போன் எங்க இருந்துன்னு யாருக்கு தெரியும்? மண்டையில இருந்தது, அறிவுல இருந்தது. இறக்கிட்டான் பாருங்க பூமிக்குள்ள டவுன்லோடு. எவ்வளவு அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்து இந்த செல்போனு. 6 மணிக்கு இங்க பட்டன் அழுத்தினா கோயம்புத்தூர்ல மோட்டார் ஓடுது. எல்லாம் அந்த நுண்ணிய நுண் துகள்களின் பின் விளைவுகள். சரி, ஓகே, இது ரைட்டு. அணுகுண்ட கண்டுபிடிச்சதும் அறிவுதான். ஏங்க அணுகுண்டு தேவையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சு, மின்சாரத்தை கண்டுபிடிச்சு, இவ்வளவு பொருள்களை கண்டுபிடிச்சு, வாழறதுக்கு இவ்வளவு சுகங்களை கண்டுபிடிச்ச பிறகு செத்து போறதுக்கு மனுஷன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தானே கண்டுபிடிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சான். எதுக்காக கண்டுபிடிச்சான்? எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது. அவனோட இம்சை தாங்கல எனக்கு. அதனால அவன் என்னை எதிர்த்தானா ஒரே குண்டு தான். காலி பண்ணிடணும். போட்டாங்களா இல்லையா? ஹிரோஷிமா நாகசாகி. ஒரு குண்டு போட்டா 1,50,000 பேர், புல்லு பூண்டு கூட இருக்கக்கூடாது. 2,50,000 பேர் செத்தாங்க அந்த 2 குண்டுல. இது தேவையா? கத்தியால வெட்டிக்கிட்டா கூட இவ்வளவு பேர் சாக மாட்டான். 2வது, செத்து போனவங்க எல்லாம் யாருக்கு எதிரி? அவங்க தங்களுக்குள்ள தாங்கள் வாழ்ந்தாங்க. இன்பமாக வாழ முடியும் என்று நம்பி பிறந்தவர்கள். பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இன்பமாக வாழ ஆசைப்பட்டு பிறக்கிறான். அறிவு எவ்வளவு பெரிய கொடுமையை செய்து பாருங்க. அறிவு தான் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சது. பிளாஸ்டிக்கை அழிக்க தெரியாத அதை குப்பையாக்கணும் அறிவுதான். அணுவை பிளந்து ஆற்றலை கண்டுபிடிச்சது அறிவுதான். அந்த அணுகுண்டை கண்டுபிடிச்சது அறிவுதான். 3 உலகங்களை அழிக்க தேவையான ஆயுதங்களை ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் வாங்கி குவித்து வைத்திருக்கிறார்கள். சீன நாட்டு பையனை இந்திய பெண்ணு விரும்பலையா? இந்திய பையன் சீன பெண்ணை விரும்பலையா? இல்ல அமெரிக்கா பையன் இந்திய பெண்ணை விரும்பலையா? இந்திய பெண்ணை அமெரிக்கா இளைஞன் விரும்பலையா? ஜப்பான் பெண்ணை அமெரிக்கா விரும்பலையா? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நேயத்தோடு வாழவே விரும்புகிறார்கள். ஆனால் யாருக்காக இந்த ஆயுதங்கள் வாங்கி குவிக்கப்படுகின்றன? வாழ்வதற்காக பிறக்கின்ற உயிர்கள் ஏன் அழிய வேண்டும்? எதற்காக ஆயுதம்? பாரதி எழுதினான், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். கவிதையாவே போயிட்டு ஒவ்வொரு நாடும்
தன்னுடைய வளர்ச்சிக்கு செலவிடுவதைப் போல பல 100 மடங்கு ஆயுதங்களை வாங்கி குவிக்க செலவிடுகின்றது. கல்விக்கு செலவு பண்ணலாம். இன்னும் மேம்பட்ட வகையில பூமியை பாதுகாக்க செலவு பண்ணலாம். அறிவு கண்ணை திறப்பதற்கு நல்ல இன்பமான பொழுதுபோக்குகளை உருவாக்குவதற்கு, இப்படி சுகாதாரத்தை பெருக்குவதற்கு, ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கு, இன்னும் அற்புதமான பல வாழ்வியல் இன்ப நிலைகளை தொடுவதற்கு பயன்படுத்தலாம் பணத்தை. ஆயுதங்களுக்காக மிக பெரும் அளவிலே செலவிடப்படுகிறது. இது ஒரு அதாவது எப்படி சொல்றது, தவிர்க்க முடியாத அல்லது ஏனென்று தெரியாத அறிவீனமான சோகம் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு கொடுமை. ஒவ்வொரு நாட்டு மக்களும் வாழ்வோம் என்று நம்பிக்கொண்டு எதிரி நாட்டை அழிக்கிறோம் என்ற பெயரில் அப்பாவி மக்களே பலியாகிறார்கள். நம்ம பார்த்தோம். இப்ப உக்ரைன் போரு, பாலஸ்தீனம், இஸ்ரேல் போரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். உண்மையிலே இந்த மக்கள் எல்லாம் போய் அந்த நாட்டோட அல்லது நாட்டு மக்களோட எல்லாரும் போய் கட்டி புரண்டு சண்டை போட்டாங்களா? இந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு மக்கள், உக்ரைன் நாட்டு மக்கள், ரஷ்ய மக்கள் இல்ல. தலைவர்களின் பெயரால், தலைவர்களுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவதன் பெயரால் இப்படி போய் கொண்டிருக்கிறது. இருக்கட்டும், இதை இன்னும் மாற்ற வேண்டும். தலைவர்கள் முன் வர வேண்டும். சமாதானமாக யுத்தத்தை நிறுத்துவதற்கு, ஒரு அமைதியான வாழ்க்கையை பூமியில் உருவாக்குவதற்கு. ஏனென்றால் பிறப்பு என்பது மிக உயர்வான ஒன்று. இன்னொரு தடவை நம்ம மனுஷனா பிறப்போமா? யாருக்காவது தெரியுமா? யோசிங்க. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பிறப்போம்? இதுக்கப்புறம் இந்த கை காலோட இந்த மாதிரி யோசனையோட நான் உட்காந்து பேசி நீங்க எல்லாம் காதுல வாங்கி எந்த யுகத்துல நடக்குங்கிறீங்க? தெரியாது. பிறந்துட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிறக்கும்போது தெரியல, என்னன்னே தெரியல. நீண்ட நாள் கழிச்சுதான் அறிவே வருது. ஏதோ அப்பான்னு தெரியுது, அம்மான்னு தெரியுது, நான்னு தெரியுது, என்ன தெரியுது, அப்புறம் பூமி தெரியுது, காத்து தெரியுது, எல்லாம் என்னன்னு தெரியுது. அப்புறம் உலகம் தெரியுது, மக்கள் தெரியுறாங்க, பல்வேறு அறிவு நிலைகள் தெரியுது, வானம் தெரிகிறது, நட்சத்திரங்கள் தெரிகின்றன, அற்புதங்கள் விரிகிறது எல்லையற்று. இதை வாழவே விடாம முடக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். நல்லா யோசி. கண்டுபிடித்தவர்கள் இறந்து விடுகிறார்கள், கண்டுபிடிப்புகள் உயிரோடு இருக்கிறது. அணுகுண்ட கண்டுபிடிச்சவன் செத்துட்டான், அணுகுண்டு இன்னும் உயிரோடு இருக்கு. எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் போகணும் இருக்கு. எல்லாரும் பத்திரமா வச்சிருக்காங்க. முத கண்டுபிடிக்கும் போது எதிரி நாட்டு மேல போடணும்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து எதிரி நாட்டுக்காரன்னு கண்டுபிடிக்கும் போதுதான் அது எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆயுதம்னு தெரிஞ்சுது. உடனே உலக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை போட்டாங்க. என்னையா உணவுன்னு ஆரம்பிச்சு வேற என்னன்னு பேசிட்டு உட்கார்ந்துருக்க. உணவுக்கு தான் வரோம். ஏன் இப்படி நடக்குது? உண்மை என்னவென்றால், நாம் பத்திரமாக வாழ்வது ஆயுதங்களாலா? ஆயுதங்கள் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கா? நாம் நோயற்று வாழ்வது எதனால்? உடல் என்ற ஒன்று பெற்றுக்கொண்டு, அது செடியா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், விதையிலிருந்து வெளில வந்துட்டு யாரால பத்திரமா வாழுது? யுத்தம் நடக்காம பத்திரமா வாழுதா? ஆடு புளிய அடிச்சு அது மன்னிக்கணும், புலி ஆட்டை அடிச்சு திங்குது. ஆடு பத்திரமா வாழலையா? புலி பத்திரமா வாழலையா? ஆடு பத்திரமா தான் அது அளவுல வாழ்ந்தது, புலியும் பத்திரமா தான் வாழ்ந்தது. அப்புறம் ஏன் புலி ஆட்டை அடிச்சு தின்னுது? பசி. பசி என்ற ஒன்று காரணமாக இருக்கிறது. பசிக்கு என்ன தேவைப்படுது? இதுக்கு உணவு என்ற ஒன்று தேவைப்படுது. இந்த பசியும் தாகமும் இல்லைன்னா எந்த உயிரும் வெளியில வர்றதில்லை. நம்ம யாரோட துணையோட வாழுறோம்? பசியின் துணையோடு உணவை தொட்டுக்கொண்டு, உணவை பற்றி கொண்டு எல்லா உயிர்களும் விரிவடைகின்றன. இந்த உணவு என்ற ஒன்று நீர் இல்லாமல் உருவாகவில்லை. இந்த நீர் எப்படி உணவாக மாறுகிறது? நீர் உணவாகவும் மாறுகிறது. நீர் உணவை உற்பத்தி செய்து அந்த வகையிலும் உணவாக மாறுகிறது. நீரே உணவாகிறது, உணவை உற்பத்தி செய்யும் உணவாகவும் அது இருக்கிறது. இந்த ரெண்டு இல்லைன்னா உடல்ல வளர்ச்சிங்கிறது இல்லை. 2-3 நாளைக்கு கூட சோறு இல்லாம இருந்துடலாம். 2-3 நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீர் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. உடம்பு பூராவும் நீர் படருது. விதைக்குள்ள கருவா இருக்கும்போது அங்க நீர் போனது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெல்லு விதையா கிடக்கும் போது அதுக்குள்ள தண்ணி போனது இல்ல. விதைக்குள்ள உயிர் ஆழத்துல இருக்குது. அவ்வளவுதான். உயிர் இருக்குது. அதற்கும் பசியும் தாகமும் இருக்கிறது, மிக குறைந்த அளவில். நீருங்கிற ஒண்ணு உள்ள போய் தான் அந்த பசியையும் தாகத்தையும் விரிவடைய செய்கிறது. அதற்கு அப்புறம் தான் உணவு எடுக்குது.
2 செடி வாங்கி தோட்டத்துல வைக்கிறோம்னு வைங்க. பசியும் தாகம்னா என்னன்னு உங்கள்ட்ட சொல்லணும்ல. உணவு அப்புறம் தான் எங்க முக்கியம்னு வரும். 2 செடி வாங்கி தோட்டத்துல வைக்கிறோம் புதுசா. ஒரு செடி துளிர்க்குது. இன்னொரு செடி துளிர்க்க மாட்டேங்குது. என்ன காரணம்? தண்ணி 2க்கும் ஊத்திட்டோம். 2க்கும் 2க்கும் ஒரே பூமியில தான் வச்சிருக்கிறோம். ஹலோ, பேசுறது கேக்குதுங்களா? இப்பதாங்க கேக்குது. 2 செடி வச்சிருக்கோம், 2க்கும் நீர் விட்டு விட்டோம் என்ன கேட்டது. 2க்கும் நீர் விட்டுருக்கோம். ஒரு செடி துளிர்க்குது, ஒரு செடி துளிர்க்க மாட்டேங்குது. என்ன காரணம்? அப்படின்னா, அந்த செடிக்கு பசியும் தாகமும் இல்ல. பசியும் தாகமும் இருக்கிற செடி துளிர்க்கும். பசியும் தாகமும் இல்லைன்னா செடி வாடிடும். இறந்து போன பிறகு பசியும் தாகமும் இருப்பதில்லை. அப்ப இறந்து போன உடல்ல நீர் கூட இருக்கும். ஆனா என்ன இருக்காது? பசியும் தாகமும் இருக்காது. இந்த பசியும் தாகமும் தான் ஆற்றலாக உருமாறுகிறது. இந்த ஆற்றலை நிலைப்படுத்துவது உடலிலே. அதுக்கு பேர் தாங்க செத்து போகாத இடம். செத்து போகாம இருக்கிறவனுக்கு பசியும் தாகமும் இருக்கும். அவன் உடம்புல சூடு இருக்கும், வெப்பம் இருக்கும், ஆற்றல் இருக்கும். ஆற்றத்தை தான் நம்ம வெப்பத்தின் அளவீடா சொல்லுவோம். 5000 வருஷம் உயிரோட இருக்கிற ஆலமரமா இருந்தா செத்து போச்சுன்னா அதுக்கு பசியும் தாகமும் இருக்காது. நம்மளுக்கு சொல்லுவோம், பால் கடைசியில வயசாயிரும். எல்லாம் அப்படி படுக்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியா பால் ஊத்துவாங்க. அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும் தொண்டையில. போய் பால் ஊத்துவாங்க. பால் உள்ள போகாம கடைவாய் வழியா அப்படியே வழிஞ்சு வெளியில வந்து பால் கடைவாயில வந்துட்டு இனிமே என்னத்த தரப்போகுது அவ்வளவுதான். உள்ள போக மாட்டேது. அவ்வளவுதான். ஆனால் இதையும் கடந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். உணவு என்ற ஒன்றன் வழியாக. எப்படி தெரியுமா? பசியை வழி நடத்த பழகினார்கள். இந்த பசியை பாதுகாக்க கற்றுக்கொண்டார்கள். பசி இல்லையேல் இயக்கம் இல்லை. திருவள்ளுவர் எழுதினான், அற்றால் அளவு அறிந்து உண்க, அஃது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. உணவு செரிச்சிச்சுன்னா அந்த தீயின் அளவுக்கு தெரிந்து உண்ண வேண்டும் என்றான். தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணி நோய் அளவின்றி படும். என்னென்ன நோய்னே தெரியாது, அவ்வளவு நோய்படும் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுறான். எதை தீ என்று சொல்லுகிறான்? வயிற்றின் மையத்தில் எழும்புகின்ற அந்த பசியை தீ என்று சொல்லுகிறான். வெப்பம், பசி தீ. பாட்டுல கூட கேட்டிருப்பீங்க, புகையும் நெருப்பில்லாமல் எரிவது. ஒரு எம்ஜிஆர் படம், அது ஒரு பழைய படம், அதுல வரும் அந்த பாட்டு. பசித்து வாடும் மக்கள் வயிறு. அந்த வயிறு அவன் வயிற்று அடிச்சா உடனே சும்மா விடாது. பேசும்போது சொல்றோம், பெத்த வயிறு பத்தி எரியுதுடா அப்படி சொல்லுவாங்க சமயத்துல, ஆத்திரத்துல. இது வயிற்றின் மையத்திலிருந்து எழும்புகின்ற வெப்பத்தை குறிக்கிறது. அல்சர் வந்துடுது அப்படிம்பாங்க. சரியான முறையில் எழுப்பப்படுகின்ற பசி ஒட்டுமொத்த உடலை இயக்குகிறது. ஒரு அளவுக்கு மேல போகும்போது அந்த பசியே உயிர்களை அழிக்கிறது. எப்படி ஒரு தீபம் வணங்க தகுதி உள்ளதாக இருக்கிறதோ அதுபோல பசி உயிர்களை வளர்க்கும் பொழுது வணங்க தகுதி உள்ளதாக இருக்கிறது. எப்படி ஒரு தீபம் முற்றிலுமாக அழிந்து போகும் பொழுது இருளே மிச்சமாக இருக்கிறதோ அதுபோல நமக்கு தூக்கத்திலும் இறப்புக்கு பின்னாலும் பிறப்புக்கு முன்னாலும் பசி என்பதை நாம் அறியாமல் இருந்திருக்கிறோம். பசி என்பது தெரிவதே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பசி தெரிஞ்சதில்லை. செத்ததுக்கு அப்புறமும் பசி தெரியாது. தூக்கத்திலும் பசி தெரியாது. வேறொன்றில் தீவிரமான ஆழ்ந்த சிந்தனை இருக்கும் பொழுதும் பசி இருக்காது. சிந்தனையில உயிரோட இருப்போம் நம்ம. எண்ணங்கள்ல இப்ப வேணாம் சாப்பாடு, பேசாம இரு, நான் வேலையாக, இப்ப வேணாம் பேசாம இரு சாப்பாடு. அப்ப அவன் அறிவிலே உயிர்த்து கொண்டிருக்கிறான். அங்க உயிரோட இருக்கான். ஆனா தன்னை தெரியாது. தன்னை மறந்த நிலையில வேலை செய்யுது. ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்வான் சமயத்துல. ஏதாவது தப்பு கூட நடக்கும். ஏன்னா தீவிரமான லைஃப் அதிலேயே ஈடுபட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் பசியிலேயே இருப்போம். பசி என்பது உயிர்களை சுய நினைவுக்கு கொண்டு வருகிறது. பசியே இல்லாத நிலையில் உயிர்கள் அழிகின்றன. பசி அளவுக்கு மிஞ்சும் பொழுது உயிர்களை அழித்து விடுகிறது. ஆட்டுக்கு அளவு கடந்த பசி வந்துன்னா புல்ல திங்காம இருக்காது. புலிக்கு அதிகமா பசி வந்துன்னு வச்சுக்கோங்க, ஆட்டை தின்னுடும். அதுக்கு வயிறு நிறைஞ்சிட்டுனா புலி என்ன செய்யும்? செவனின்னு படுத்துடும். ஆடு அந்த வழியா போய் தண்ணி குடிச்சு பொறுமையா லாலான்னு பாட்டு பாடிட்டு வரும். ஏன்? புலியால சாப்பிட முடியாது.
நோய்வாய்ப்படும் பொழுது பசி அற்று போய்விடும். நல்லா கவனிங்க. அப்ப என்ன அர்த்தம்? பசி இருந்தா உடல் நல்ல நிலையில இயங்குது. பசியின்மைதான் உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் காரணம் என்று திருவள்ளுவன் எழுதுகிறார். வயிறுங்கிற வெற்றிடத்திலிருந்து எழுப்பணும். உணவை பத்தி ஆரம்பிச்சுட்டு வேற எங்கெங்கயோ போயிட்டு இன்னும் பசியிலேயே நின்றுட்டு இருக்கோம். நம்ம உணவுக்கு போறோம். இந்த பசி உயிர்களை வதைக்கிறது ஒரு அளவுக்கு மேல போகும்போது. தாங்க முடியாத பசி வந்தாதானே புலி அடிக்குது. அதான் புலிக்கு என்ன பைத்தியமா? பசி இல்லைன்னா ஏன் புலி சாப்பிட போகுது? ஆட்டுக்கும் பசி இல்லைன்னா அது ஏன் புல்ல மேய போகுது? அப்போ பசி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்மையான இயக்கம் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறது. ஒரு உயிரையும் இன்னொரு உயிரையும், ஒரு உடலையும் இன்னொரு உடலையும் மாற்றம் செய்கிறது. ஒரு உடலை இன்னொரு உடலாக மாற்றுகிறது. நான் சாப்பிட்டதெல்லாம் என் உடம்பையா சாப்பிட்டேன்? நெல்லரிசியோட உடம்பு, நெல்லோட உடம்ப சாப்பிட்டேன். நெல்லு தானியத்தோட உடம்பு. அல்லது நான் வந்து அசைவம் சாப்பிட்ற ஆளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டோட உடம்பு சாப்பிட்டேன். ஒரு கோழியோட உடம்பு சாப்பிட்டேன். இப்படி வேற வேற உடல்களை நான் எடுத்துக்கொண்டேன் பசிக்காக. அது என்ன செய்யுது? மனித உடலாக மாறிவிட்டது. இப்ப ஏன்னா நான் சாப்பிட்டேனே வேற வேற உடல், வேற வேற தானியங்கள். எனக்கு பிறக்கிற கரு எப்படி பிறக்கும்? தானியமா நெல்லா பிறக்குமா? ஆட்டுக்குட்டியா பிறக்குமா? இல்ல, மனிதனாக பிறக்கும். என்னுடைய உடலுக்குள்ளே இருக்கிற பசி நான் எதை எடுத்துக்கொண்ட பொழுதும் அது என்னுடைய உடலாகவும், என்னுடைய உயிரணுக்களாகவும், என்னுடைய உயிர்த்தன்மை உள்ளதாகவும் மாற்றுகிறது. உள்ள ஆடா மாத்துது. ஆடு புலியா மாறுது. எல்லாம் யார் பண்ற மாயாஜாலம்? பசி. இந்த பசியின் பெயரால் பசிதான் மாத்துது. ஆனா பசியின் பெயரால் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு மாற்றம் அடைகிறது. உடலாக வேறு வேறு உயிர்களாக, உடல்களாக மாறுகிறது. பசிக்கு நம்ம பசியவே தீனியா எடுத்துக்கலாம்ல. இந்த இடம் தாங்க தமிழ்ல தோன்றிய ஞானிகள். நீ ஏன் பசியை உணவாக எடுக்கவில்லை? அப்ப ஏற்கனவே பேசணும். பசி இல்லாட்டினா ஒரு செடி முளைக்கிறது இல்ல, விதை முளைக்கிறது இல்ல. உலகத்துல எந்த உயிர் முளைச்சி இருந்தாலும் அதுக்கு யாரும் இன்ஜெக்ஷன் பண்றது இல்ல, டேப்லெட் கொடுக்கறது இல்ல. தாமரை குளத்துல தண்ணி இல்லாட்டி போனா தாமரை செடியெல்லாம் செத்துரும். திருப்பி தண்ணி வந்ததுன்னா அவ்வளவு தாமரையும் கிளம்பி வந்துடும். வந்துருமா வராதா? வந்துடும். அப்ப தாமரைக்கு யாராவது உரம் போடுறாங்களா? பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா? இல்ல. தண்ணீர் வந்தாலே இயல்பாக அதற்கு உயிர் வருகிறது. உயிர் வரும் பொழுதே அதற்கு தேவையான உணவுகளை எல்லாம் அது எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்கிறது. ஆரோக்கியமும் அதன் உணவிலேயே மறைந்து மருவி வருகிறது. இல்ல நான் சாப்பாட்டுக்காக மட்டும் குளத்துல இருந்துக்கிறேன், மருந்து வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கிக்கிறாங்கதா? இல்ல. அருகம்புல் கோடையிலே காய்ந்து விடுகிறது. ஆழமா அப்படியே மண்ணுக்குள்ள போய் புதைஞ்சிரும். ஆடு திங்கும் நடப்போம், தேயும், வெட்டுவோம், கண்ட அசுத்தங்கள்லாம் போடும். இருந்தாலும் அருகம்புல் சித்திரை கோடையிலும் நம்ம பாதங்களை குளிர்ச்சியா வச்சுக்கும். புல்லு தரையில நிக்க முடியும், வெறும் மண்ணு தரையில நிக்க முடியுமா? அவ்வளவு கடும் வெயிலிலும் வெப்பத்திலும் அருகம்புல் இருக்கிறது. அதையும் தாங்க முடியாம வெப்பம் தாக்கும் போது அப்படியே புல்லு கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சிரும். தனக்குள்ளே மிக ஆழத்தில் உயிரை வைத்துக் கொண்டு நிற்கும். அடுத்தது எப்ப மழை பெய்யுதோ அப்பெல்லாம் அருகம்புல் வெளியே வந்துடும். எல்லாம் கவனிங்க. மழை பெஞ்ச உடனே அருகம்புல் வந்துடும், துளுத்துரும் எங்க பார்த்தாலும். அப்ப திருப்பி நம்ம மேல நடப்போம், திருப்பி வரும், திருப்பி ஆடு மேயும் மாடு மேயும் எல்லாம் சாப்பிடும். சரி, இந்த நீர் வந்துச்சு, நீரால அருகம்புல்லுக்கு உயிர் வந்துச்சு, பல பேருக்கு அது உணவாச்சு, தாமரை குளத்துல தண்ணி வந்தது. இது ஏதாவது தன்னை காப்பாற்றுவதற்கு, ஆரோக்கியத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு ஏதாவது எடுத்துக்கொண்டுதா? இல்ல. உலகம் பூரா உள்ள எந்த செடி கொடிகளும், பறவைகளும், விலங்குகளும் யாரும் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. உணவே அவர்களுக்கு மருந்தாக உணவே அவர்களுக்கு மருந்தாகவும் இருந்தது, உடலை வளர்க்கின்ற உயிர் துணையாகவும் இருந்தது. இதற்கு அவைகளுக்குள்ளே பசி இருந்தது. பசிக்காத உணவு எடுத்தாங்க இல்லையா? ஆனா அந்த எடுத்துக்கிட்ட உணவினுடைய தரம் அப்படி இருந்தது. இயற்கையாகவே அவைகளுக்கு எல்லாம் கிடைத்தது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது உணவால் எந்த குற்றமும் வராது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றான். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர். மாறுபாடு இருக்கக்கூடாது. நான் செரிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மாறுபடு தானே, என்னுடைய கருத்து எனக்கு மாறுபடுது, நான் செரிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்ப உணவோட மிகப்பெரிய பண்பு என்ன? என்ன? யாராவது ஒரே ஒருத்தர் பதில் சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். உணவின் மிகப்பெரிய பண்பு என்ன? ஒரே ஒரு வார்த்தை மட்டும். நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கிறது.
ஐயா, நோய் எதிர்ப்பு தன்மை நம்மை இல்லை. உயிர்ப்புடன் வைத்துக் கொள்கிறது. உயிர்ப்புடன் உடல் இயங்குவதற்கான இல்லை. உயிராற்றல் கொடுக்கிறது. இல்லை. உணவினுடைய மிகப்பெரிய பண்பு என்ன? இதை நான் முடிச்சிடறேன், அப்புறம் பேசுவோம். உணவினுடைய மிகப்பெரிய பண்பு உடலோடு ஒத்து போவது, செரித்தலுக்கு துணை நிற்பது. பசி என்ற ஒன்றிற்கு துணை நிற்காத எந்த பொருளும் உணவாக மாறுவதில்லை. உணவு என்று நீங்கள் போடுகின்ற ஒன்று முதலில் செரித்தலுக்கு துணை நிற்க வேண்டும். செரித்தல் இல்லாத உணவுப் பொருள்களிலிருந்து உங்கள் உடல் ஆற்றலையோ சத்துக்களையோ எடுக்க முடிவதில்லை. நோயாளிக்கு மருந்தை கொடுத்த பொழுதிலும் மருந்தை உடல் எடுப்பதற்கு அவருக்கு உடலுக்குள்ளே மருந்தை எடுத்துக் கொள்வதற்கான பசி அல்லது ஆற்றல் இருக்க வேண்டும். அல்லது அந்த மருந்து அவர்களுடைய பசியின் அளவுக்கு குறைவாகவோ அல்லது அதற்கு தகுதியுள்ளதாகவோ தயாரிக்கப்பட வேண்டும். இப்ப வந்து ரெண்டா மாத்திட்டேன். முதல்ல பசின்னு சொன்ன, பசி என்பது செரித்தலுக்கானதுன்னு சொன்ன. உணவினுடைய மிக முக்கிய பண்பு செரித்தலுக்கானது. ஏழை வீட்டு குழந்தைக்கு இந்த பழங்கஞ்சி தாங்க கிடைக்கும். ரோட்டோரத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு சத்துணவே கிடைக்காது. நம்ம 32 சத்து 64 சத்து நியூட்ரிஷன் எல்லாம் போய் என்னென்னமோ வாங்கி கொடுப்போம். இந்த புள்ளை என்னமோ தெரியல, நோஞ்சானாவே தான் இருக்குங்க. இந்த ஏழை வீட்டு பிள்ளைக்கு எதுவுமே கிடைக்காது. பழைய கஞ்சி, பழைய சோறு, ஆனா ஆரோக்கியமா இருக்கும், கொசுக்கடியிலேயே கிடக்கும். என்னதாங்க பிரச்சனை? பசி. பசி செரித்தலை தூண்டு, செரித்தலோடு இருக்கிறது. பசி என்பது செரித்தலுக்கு மிக முக்கியமான பொருள். அந்த வெப்பம், அந்த வெப்பம் எதை கொடுத்தாலும் அதுல இருந்து ஆற்றலை எடுத்துக்கும். ஏங்க, எரியிற தீக்கு நல்ல தீயா எரிஞ்சுன்னா அதுல எதை போட்டாலும் எரியும். தீயோட அளவு தப்பா இருந்ததுன்னா அணிஞ்சிடும். தீ இல்லைன்னா அணைஞ்சிரும். தீயோட அளவு தெரியாம நீங்க மேல மேல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் தீ அணைஞ்சிடும். தீயின் அளவுக்கு தெரிய நீங்க கொடுத்தீங்கன்னா தான் பத்தும். உதாரணமா இப்படி சொல்ற பாருங்க. ஒரு பெரிய மரத்தை கொளுத்தணும். நீங்க ஒரு பெரிய மரம் கட்டை, அதை கொளுத்தணும். ஒரு தீக்குச்சியை கொடுத்தா கொளுத்திடுவீங்களா? நீங்க கொளுத்த மாட்டீங்க. முதல்ல என்ன செய்வீங்க? சின்ன சின்ன இலைகள், காகிதங்கள், சிறிய பஞ்சு, இது மாதிரி ஏதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளை முதல்ல பத்த வைப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்பீங்க. அப்புறம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் பெரிய குச்சி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மொத்தமான கட்டை, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மொத்தமான கட்டை, அப்புறம் இந்த நெருப்பை எல்லாம் கொண்டு போய் அந்த பெரிய மரத்துக்கு பக்கத்துல வச்சிருவீங்க. இப்ப மரம் குத்திக்கும். நீங்க நெருப்பூச்சி கீழ்ச்சி மரத்துக்கு கீழே வச்சிருந்தானா இருக்கும், செத்து போயிடும். இது போன்றது தாங்க பசி. கருவுக்குள்ளே இருந்த பசி மிக பெரிதாக சிறிது சிறிதாக வளர்ந்து குழந்தையின் வயிற்றுக்குள்ளே வந்து பிறகு வயிற்றில் இருந்து துவங்கி உடலெங்கும் பரவி தனக்கு துணையாக தன்னுடைய வெப்பத்தை அழிக்காமல் தனக்கு துணையாக வரும் பொருள்களில் இருந்தே ஆற்றலை எடுக்கிறது. நீங்க ஆட்டுக்கறியை சாப்பிடுங்க, மாட்டுக்கறியை சாப்பிடுங்க, சிறுதானியத்தை சாப்பிடுங்க, நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க. உங்க உடம்பு எடுத்துக்கிறது என்னவோ அதிலிருந்து ஆற்றல் மட்டுமே. நல்லா நினைச்சுக்கோங்க, சரியா புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு உணவிலிருந்து ஆற்றலை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. எந்த உணவுன்னு அது பார்க்கறதே இல்லை. அது வெந்ததா, வேகாததா, பச்சையா, அழுகுனதா இல்லை. பசியோடு இருப்பவனுக்கு பழங்கஞ்சியும் அமிர்தம், பசிப்பவனுக்கு பழங்கஞ்சியும் அமிர்தம். சரியா? அது போலவே அளவுக்கு மிஞ்சினால்னு எழுதினா, சத்துக்கு மிஞ்சினால்னு எழுதல பாருங்களேன். அளவுன்னா என்ன அளவுங்க? பசியின் அளவு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. எல்லாருமே அமிர்தம் நஞ்சுன்னே சொல்லிட்டு இருப்போம். அளவுன்னு சொன்னது என்ன அளவுன்னு எவனுமே கேட்டிருக்க மாட்டான். நிறைய நேரங்கள்ல இப்படிதான். யோ, என்ன அளவு? அது அளவு என்னமோன்னு சொன்னீங்க, என்ன அளவு? வயிறு கொள்ற அளவா? வயிறு கொள்ற அளவுக்கு தான் என்ன சாப்பிட்டேன், அப்புறம் எப்படியா விஷமா போகுது? பசியின் அளவு. பசியின் அளவு இல்லைன்னா பசியே இல்லைன்னா தின்னதே செரிக்காது. நிறைய பேர் செரிக்கிறதுக்கே மருந்து சாப்பிட்டு பசியை இறக்கி ஒன்றும் பார்த்ததே இல்லை. பசித்த பிறகு சரி சாப்பிட்டாயா, பசிதான், ஆனா செரிக்க மாட்டுது. ஏன்? உணவு. எனக்கு பசிக்குதேங்கிறதுக்காக கல்ல தின்னா செரிக்குமா? இரும்ப கூட நம்ம தின்னா செரிக்கும். எப்ப செரிக்கும் தெரியுங்களா? இரும்ப மருந்தா மாத்தி மருத்துவர் கொடுப்பாங்க, டீகிரேட் பண்றது, அதாவது அதை பதிவிறக்கம் செய்வது. நேரடியாக இரும்பு தின்னா செரிக்காது. ஆனா அயசுந்தரம்னு கொடுப்பாங்க, இரும்பு சத்துக்கள் நிறைஞ்ச டானிக் கொடுப்பாங்க, அது செரிக்கும். எப்படிங்க? நம்முடைய பசியின் அளவுக்கு அதை தரம் தாழ்த்துவது. 1500 டிகிரிக்கு உருகுகிற இரும்ப உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற பசி எடுத்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை பதிவிறக்கம், வெப்பநிலையை இறக்கி கொண்டு வந்து பசி எடுத்துக்கொள்ளுகின்ற அளவாக மாற்றி கொடுப்பார்கள். உணவுங்கிறது பசிக்கு ஒத்து போகணும், அல்லது அந்தந்த அந்தந்த உயிர்களின் பசிக்கு ஏற்றார் போல அந்த உணவு மாற்றம் செய்யப்பட வேண்டும். மாங்காயை நிறைய தின்னா செரிக்குமா? மாம்பழத்தை நிறைய தின்னா செரிக்குமா? வாழைக்காயை தின்னா செரிக்குமா? வாழைப்பழத்தை தின்னா செரிக்குமா?
சுலபமா பதில் சொல்லலாம். பழங்கள் தான் செரிக்கும். ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன பழங்களை செரிக்கின்ற தன்மை உள்ள உணவுப் பொருளாக காயை பழங்களாக மாற்றுகின்ற வேலையை யார் செய்யறா தெரியுமா? மரங்கள் செய்கின்றன. ஏன் செய்யணும்? மாங்காயை பறிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு கீழே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குழம்புலாம் போட்டு சாப்பிட்றோம் நம்ம வறுவல் பொரியல்லாம். இருந்தாலும் அந்த விதை முளைக்காது. அதுக்கு நிறைய நம்ம உப்பு புளிலாம் சேர்த்து தான் சாப்பிடுவோம். உப்பு இன்னும் உரப்பு என்னென்னமோ சேர்ப்போம் அந்த மாங்காயை சாப்பிட. வெறும் பச்சை மாங்காயை சாப்பிட மாட்டோம். ஆனா ஒண்ணுமே சேர்க்காம வெறும் மாம்பழத்தை நிறைய சாப்பிடுவோம். காரணம் என்னன்னு சாப்பிட்டா உடனே செரிச்சிடும். ஏன் மாம்பழம் செரிக்குது, மாங்காய் செரிக்க மாட்டேங்குது? எல்லாத்தையுமே மாம்பழமாவே தயாரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாமரத்துக்கு அறிவே கிடையாது தானே? உண்மை அது இல்ல. மாம்பழத்தினுடைய விதைகளை நீங்கள் முண்டு விட்டு போட்டால் அங்கே விழுந்து அந்த விதைகள் முளைத்து விடும். மாமரத்துக்கு தன்னுடைய வம்சத்தை விரிவுபடுத்தணும். எழுந்திரிச்சு போயா கொட்டையை போட்டு வர முடியும். 5-6 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட மாமரம்ல நம்ம அங்க போய் ஒரு விதையை போட்டு வரணும்னு. அது இருந்த இடத்துல தான் இருக்கும். அப்ப என்ன செய்யுது? அந்த உள்ளே உள்ள விதைகள் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு கீழே விழுந்தா முளைக்கணும். அந்த அளவுக்கு விதை உண்டாயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த காய்க்கு பழுக்கிறதுக்கு அனுமதி மரம் கொடுக்கும். அல்லாட்டா அதுக்கு அனுமதியே கொடுக்காது. நம்ம கடையில வாங்கி திங்கிறதுலாம் அந்த மாதிரி பழமே இல்லை. அது வேற கதை. பாதி காய்கறி வெட்டிட்டு வந்து பழுக்க வைக்கிறாங்க. வாழைக்காய், மாம்பழம்லாம் ஒன்று கூட மரத்தில் பழுத்ததில்லை. நாங்க மட்டும்தான் தமிழர் வளர்மையில அந்த மாதிரி உணவுப் பொருளை உற்பத்தி பண்றோம். மரத்துல பழுத்த பிறகுதான் காய் பறிப்போம். பழுத்தா எல்லாத்தையும் கிளியும் காக்காயும் வவ்வாலும் அடிச்சுட்டு போயிடுயா. உண்மைதான். ஒரு மாங்காயை ஓடிச்சிங்கன்னா பால் வரக்கூடாது அதுல இருந்து. அதுதான் அது பழுக்கிறதுக்கான அளவீடு. இந்த மாதிரி நாங்கள் நிறைய பழுத்த பழங்களை மாத்திரமே விற்பனை செய்கிறோம். இந்த இயற்கையில உணவை பத்தி பேசணும். இன்னைக்கு உணவு தான் ரொம்ப சுருக்கமா. உணவுல ரொம்ப விஷயம் இல்லை. என்னென்ன உணவு சாப்பிடணும், சத்து உணவு சாப்பிடணுமா, காலையில சாப்பிடணுமா, சாயந்தரமா சாப்பிடணுமா, அதெல்லாம் ரொம்ப சுருக்கமான விடைதான் இருக்கு. அதுல அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. உணவு எப்படி இருக்க வேண்டும்? செரித்தலுக்கானதா இருக்க வேண்டும். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. சத்துக்கள் எல்லாம் 2ஆம் இடம் தான். செரித்தல் சரியா இல்லைன்னா சத்துக்களையே உடம்பு எடுக்க முடியாது. உணவு செரித்தலுக்கு முதன்மையான, அந்த மாதிரி செரித்தலுக்கு முதன்மையானதா தயாரிக்கப்பட்ட உணவு தமிழர்களுடைய மிக முக்கியமான உணவு. அதுதான் அரிசி. அப்புறம் இந்த அரிசியில இன்னும் சில வேலையெல்லாம் இருக்கு. உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரே ஒரு மொழி உலகத்துல தமிழ் மொழி மட்டும்தான். நம்ம செத்தமனதான் பேசணும். உலகம் பூரா எல்லாம் பசியோட இருக்குது, நல்லா சாப்பிட்டது, எல்லாம் செரிச்சுது, அதனால இருந்தது, அங்கங்கேயே அதுக்கு வேண்டிய உணவு கிடைச்சிது, அதனால சாப்பிட்டது. அங்க யாரும் மருந்தெல்லாம் சாப்பிடலன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா அவங்க எல்லாம் சாப்பிட்டது உணவு இல்லை, தமிழர்கள் தான் மருந்தா உணவு செஞ்சாங்க, உணவே மருந்துனாங்க. அப்ப பாக்கி உலகத்துல உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் மருந்தா இல்லையா? அப்படின்னா அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகும். ஏன்னா எந்த மாதிரி சூழல்லையும் சுலபமாக செரிக்கக்கூடியதாகவும் சுலபமாக சத்துக்களை பிரிக்கக்கூடியதாகவும் நோயினுடைய தன்மையை உடலில் இருந்து நீக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய உணவுப் பொருளாக அரிசி தயாரிக்கப்பட்டது. இந்த இடம் புரியணும் உங்களுக்கு. எப்படி சுலபமாக செரிக்கக்கூடியதாகவும், சுலபமா செரிச்சாலே உடம்பு சத்து எடுத்துக்கும், அது மாதிரி உணவு. அப்புறம் நோயின்னு ஒண்ணு வருது, சுலபமா செரிச்சாலும் மனுஷனுக்கு நோய் வருது இல்ல, அந்த நோயிலிருந்து விளக்குறதுக்கு மருந்துன்னு ஒண்ணு தேவைப்படும். நோய் வந்தா மாத்திரை போட்டுக்கிறோமா இல்லையா? அல்லட்டே என் டாக்டர் தேவைப்படுறாரு, மாத்திரை போட்டா உடம்பு நல்லா போதா இல்லையா? இந்த ரெண்டும் இல்லாம நீங்க சாப்பிட்டாலே நோய் சரியா போயிடும். அந்த மாதிரி மருந்தாக தயாரிக்கப்பட்டது அரிசி. எல்லாம் சரி, பேசுறதுக்கு ஒரு புழுகிறதுக்கு ஒரு அளவு கிடையாதா? எதை சொன்னாலும் நாங்க எல்லாம் சைலண்டாவே உட்காந்துருப்போமா இவ்வளவு பேரும்? நீ ஒரு அவுத்து விடுறதுக்கு ஒரு அளவு கிடையாதா? கதைனாக்க ஒரு மூட்டையா அவுத்து விடுறியே அதுக்குன்னு. நியாயமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு நியாயமான பதில் இருக்கிறது. உலகத்திலேயே முதுமக்கள் தாழி அதிகமா கண்டுபிடிச்ச இடம் தமிழ்நாடு தான். முதுமக்கள் தாழின்னா என்னன்னு உங்கள்ட்ட ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கேன், காது வாங்கியிருப்பீங்க. பெரிய பெரிய பானையில உள்ள உயிருள்ள மனிதர்களை தூக்கி வச்சு தூக்கிடுவாங்க. முதியோர் இல்லம் மாதிரி அப்படியே தூக்கி கொண்டு ஒரு மூலையில வச்சிருப்பாங்க, அல்லது எங்கேயோ வச்சிருப்பாங்க. உள்ள ஒரு சின்ன பாத்திரம் ஒண்ணு இருக்கும், அதுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விடும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? செத்து போனா புதைச்சிடணும் தானே, உயிர் போவாது. அதுக்கு பேர் இடுகாடு போட்டு போட்டுறாங்க. ஹலோ அம்மா, கேக்குதா? மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. அந்த முதுமக்கள் தாழியில இருந்து சொல்லுங்க. ரைட். இடையில கால் கிராஸ் பண்ணது கண்ணு, அதை எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. முதுமக்கள் தாழிங்கிறது நம்ம பூமியில தமிழ்நாட்டுல நிறைய கிடைச்சது.
அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதியோர் இல்லம் அது மாதிரி வயசானவங்களை தூக்கி அந்த பானை உள்ள வச்சிருவாங்க. தாழினா பானை, மண்பானை. அது உள்ள பாத்தீங்கன்னா எலும்பு கூடு இருக்கும். அது உள்ள சின்ன பாத்திரம் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஏதாவது இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணி பக்கத்துல ஒண்ணு. செத்தே தொலை செத்தாதுன்னா புதைக்கலாம். உயிர் இருக்கு எப்படிங்க உயிரோட போட்டு புதைக்கிறது? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு கேட்காது. அதற்காக என்ன செஞ்சாங்க, உயிரும் போல, உணவும் எடுத்துக்கல, நோயும் வரமாட்டுது. தூக்கி முதுமக்கள் தாழியில வச்சுருவாங்க. இது உலகத்திலேயே மிக அதிகமா கண்டுபிடிக்கப்பட்ட இடம். பேரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். முதுமக்கள் தாழி. செத்து போனா புதைக்கிற இடத்துக்கு பேரு இடுகாடு. கொளுத்துற இடத்துக்கு பேரு சுடுகாடு. சுட்டு விடுறது, கொளுத்திடுறது. எவ்வளவு பேசும்போதே எவ்வளவு அர்த்தத்தோட பேசியிருக்காங்க பாருங்க. பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த உணவு இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்து செய்து கொண்ட அறிவு புலவை மிக்கவர்கள் இங்க இருந்தாங்க. நெல்லுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெல் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட தானியம். நெல்லை கண்டுபிடித்தவனுக்கு நெல்லையப்பன் என்று பெயர். அவன் நெல்லை விதைத்த இடத்திற்கு திருத்தலிச்சேரி என்று பெயர். திருநெல்வேலியிலே இருக்கின்ற இறைவனுக்கு நெல்லையப்பன் என்று பெயர். ஒரு உழவன் ஒண்ணும் இல்ல. உழவனை இப்ப நம்ம சாமியா கும்பிடலையா? நடிகர்களோட கட்டவுட்டுக்கெல்லாம் பால் ஊத்தலையா? அது மாதிரி ஒரு உழவனை நம்ம சாமியா கும்பிட்டோம். அப்படி வச்சுக்கங்க. இன்றைக்கும் இறைவன் நெல்லை விதைத்தலிலே இறைவன் நெல்லுக்கு வேலி கட்டியலிலேன்னு சொல்லி இன்னமும் விழா எடுத்துட்டு இருக்கோம். இது தெற்காசிய நாடுகள் முழுவதும் பயிரிடப்பட்டது. அது ஏங்கிறது உலகத்துல சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நீரை உருவாக்குவதற்காக, நீரை நிலத்திலே நிறுத்துவதற்காக வரப்புகளை உயர்த்தி அதில் நெல் தயாரிடப்பட்டது. உலகத்திலேயே தண்ணீர்லேயே நின்று தண்ணீர்லேயே ஏந்திரிச்சு விளையிற ஒரே ஒரு தானியம் நெல். ஏன் தண்ணீரே விளையணும்? தரையில மாம்பழம் மாதிரி, முந்திரி கொட்டை மாதிரி, சோளம் மாதிரி விளைஞ்சா எவ்வளவு நல்லது. நெல்லை விட சோளம் பெருசு. ஏன்னா உலகத்துல 70% தண்ணீர். இந்த தண்ணீரை ஒவ்வொரு நாளும் மறுசுழற்சி உலகத்திலேயும் 70% தண்ணீர், உடம்புலையும் 70% தண்ணீர். ஒவ்வொரு நாளும் இதை மறுசுழற்சி செய்யவும், புதுப்பிக்கவும், முழுவதுமாக வெப்பத்தை உள்வாங்கவும், ஆற்றலை உள்வாங்கவும் பயன்படுகின்ற பொருளாக நீர் இருக்கிறது. நீராவி உள்ள போகலன்னா அரிசி காஞ்சி போயிரும்ல. தண்ணியை தனியா வச்சுட்டு அரிசியை உள்ள பானையில வச்சு மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு வச்சா என்ன ஆகும்? அரிசி காந்தி போயிடும். தண்ணி அரிசியும் ஒன்னா கலந்து வைக்கிறதுனாலதான் நீர் அந்த அரிசியினுடைய ஒவ்வொரு துகள்களுக்குள்ளேயும் பரவுகிறது. வெப்பத்தை அந்த அந்த அரிசி முழுவதுமாக படர விடுகிறது. ஆனா அரிசியை காந்தறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. நம்ம உடம்புல ஒரு கையை மட்டும் கையில ரத்தம் ஓடலைன்னா என்னமா இருக்கும்? நீர் இல்லைன்னா என்னமா இருக்கும்? காஞ்சி போய் குச்சி மாதிரி இருக்கும். ஒடிச்சா ஒடிஞ்சிடலாம். நீர் ரத்தத்தோடு கலக்கிறது, உடல் முழுவதும் பரவுகிறது. அதனாலதான் நம்மளுக்குள்ள இந்த உடல் தோற்றம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. நீர் வெப்பத்தை முழுவதுமாக தான் வாங்கி விரிவுபடுத்துகிறது. வெப்பம் மட்டும் நீரோட சேரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆற்றலே தெரியாது. நீர் வெப்பத்தோடு சேரும் பொழுது அல்லது வெப்பம் நீரோடு சேரும் பொழுது தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறது. எப்படி சொல்றது? அசுரத்தனமான ஆற்றல் வருகிறது. இந்த நீர் தான் உடம்புக்குள்ள இருக்கிற நீர் விரிவடைவதற்கு இந்த பசி என்ற சொல் தாகம் என்ற பெயரிலே வருகிறது. அப்ப தூய நீர், தூய காற்று. அந்த காலத்துல எல்லாம் போரே கிடையாது. மழைக்காலத்துல மட்டும்தான் தண்ணியே கிடைக்கும். ஆண்டுக்கு 2 மாதங்கள் பருவமழை. அந்த 2 மாசம் பெய்கிற நீரை தேக்கி வைக்கிற தொழில்நுட்பம் அது. ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி பூமி குடிக்கும், இல்லைன்னா ஓடிடும். நெல் வயல்கள் என்ன செய்வாங்க? வரப்பு உயர்த்திருப்பாங்க. அந்த வரப்புகளுக்குள்ளே தண்ணீர் நிற்கும். அந்த தண்ணீரை நிக்காமலும் பண்ண முடியும். அந்த வரப்புகள் சரிவாக இருப்பதால் அங்கே நீர் நிற்கும். வரப்புகளை நீங்க செங்குத்தா அமைச்சீங்கன்னா தண்ணீர் நிற்காது, சீக்கிரம் அழிஞ்சிடும். இப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்க செஞ்சு கூட யோசிச்சு கூட பாருங்க. குளத்தின் கரைகள் சரிவாக இருப்பதால் தான் அங்கே நீர் தேங்கி நிற்கிறது. அந்த குளத்தின் கரைகளை நீங்கள் செங்குத்தாக அமைத்தால் உடனடியாக குளத்து நீர் அற்றிவிடும். ஏன்னா நீரினுடைய பக்கவாட்டு அழுத்தத்தால நீர் விரிந்து பரவி உடனடியாக அழிந்து விடும். இப்போ நீரை சேமிக்கிற அறிவு நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது. இந்த வரப்புகளை சரிவா அமைச்சதுனாலதான் 2 மாசம் பெய்த மழையில 6 மாசம் நெல்லு, 7 மாசம் நெல்லு, 3 மாசம் நெல்லு, 4 மாசம் நெல்லு, வயதுடைய நெல் ரகம்லாம் நட்டாங்க. ஆனா நெல்லோட பண்பு தண்ணியிலேயே நின்றுதான் விளையும். அப்ப 2 மாசம் பெய்த மழையை தேக்கி வைக்கின்ற அறிவு வேணும். அறிவியல் தொழில்நுட்பம் வேணும். அப்புறம் இந்த நீர் நிக்கவே கூடாது பூமியில. வாழை மரத்துலாம் தண்ணி தேங்கி நின்று என்ன ஆகும்? செத்து போயிடும். கடலை தோட்டத்துல நின்று ஆகும், வெங்காய தோட்டத்துல நின்று என்ன ஆகும்? அப்போ மழையில நிக்கணும், மழை பெய்யணும். ஆனா தோட்டத்துல தண்ணி நிக்க கூடாது. அப்போ நீரை உறிஞ்சுகிற தொழில்நுட்ப அறிவு வேணும்.
சரி, இது கொஞ்ச நாளைக்கு நின்னுது, நெல் விளைஞ்சது, அது கொஞ்ச நாளைக்கு நின்னுது, தண்ணியை குடிச்சுக்கிட்டு பூமி. இப்ப நம்ம குடிக்கிறதுக்கு என்ன பண்றது? குடிக்கணும் என்ன பண்றது? நீரை நம்ம குடிக்கணும். என்ன செய்யறது? அப்போ நீரை சேமித்து வைக்க வேண்டும். தானியங்கள் கிடைச்சிட்டு நீரை சேமிச்சு நல்ல விளைய வச்சாச்சு. நம்ம குடிக்கணும், குளிக்கணும், இதுக்கெல்லாம் தண்ணி வேணும். எல்லாரும் கடலுக்கு காப்ப முடியும். நீரை சேமிப்பதோடு பாதுகாத்து வைக்கின்ற தொழில்நுட்ப அறிவு வேண்டும். அடுத்த ஆண்டு வரைக்கும். இன்னைக்கு தண்ணீர் தினங்கிறதுனால ரொம்ப தண்ணீரை பத்தியே ஓடிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. உணவு சார்ந்துதான் வருது. அந்த குடிப்பதற்காக குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள், குட்டைகள் இதெல்லாம் விட்டாங்க. இதுல பாத்திரத்துல புடிச்சு வச்சது மாதிரி அடுத்த ஆண்டு வரைக்கும் தண்ணி நிற்கும். 3 விதமான தொழில்நுட்ப அறிவை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். சரி, இதுல உணவே மருந்துங்கிறது எந்த இடத்துல வருது? இந்த மிக பெரும் அளவிலே நீரை மறுசுழற்சி செய்கின்ற வேலையையும், வெப்பத்தை மறுசுழற்சி செய்கின்ற வேலையையும், வெப்பத்தை புதுப்பிக்கின்ற வேலையையும், வெப்பத்தை உள்வாங்கி விரிகின்ற வேலையையும் நீர் தானே செய்யுது. அரிசிக்குள்ள புந்து உள்ள தண்ணீரே உள்ள புந்து அந்த வெப்பத்தெல்லாம் வாங்கி அது இண்டு இடுக்கெல்லாம் படர விட்டு மூளை முடுக்கெல்லாம் அந்த அரிசியோட மூளை முடுக்கெல்லாம் படர விட்டு அதை நல்லா உப்பி பெருசாக்கி எடுத்து சாப்பிட்டா சாப்பிட்டா இருக்கு, நைஸா இருக்கு சாப்பிட இல்லையா? அந்த மாதிரி யார் செய்யறா? நீர் செய்து வெப்பத்தால் அது கருகி விடாமல், வெப்பம் அதை அழித்து விடாமல், கொளுத்தி விடாமல் அதை உயிர் உள்ளதாக ஆக்குகிறது. சோறுக்கு ஏரியா உயிர் இல்ல, அரிசி அழிஞ்சு போகாம காப்பாது, அதுதான் அதுக்கு உயிர். ஆயில் ஊத்துனா இன்ஜினோட ஆயில் அதிகரிக்கும்னு சொல்றாங்க இல்லையா? எங்க கம்பெனி ஆயில போடுங்க, இன்ஜினோட ஆயில் அதிகரிக்கும். இன்ஜினுக்கு ஏரியா உசுறு, அதனுடைய தாக்கு பிடிக்கும் திறன், அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற நிலை, அதை தான் நம்ம ஆயில்னு சொல்றோம். கலந்துரையாடலுக்கு வேற நேரம் வைக்கணுமே, இன்னும் உணவுலயே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வெப்பத்தை மறுசுழற்சி செய்கின்ற வேலையையும், வெப்பத்தை உள்வாங்குகின்ற வேலையும், இந்த வெப்பம் இன்னொன்னு தண்ணீர் இன்னொரு வேலையை செய்யுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல தீயை போட்டு கொளுத்துறோம்னு வைங்களேன், அப்படியே தீ எரிஞ்சு அந்த செத்தையோ ஏதோ பேப்பரை ஏதோ குப்பையை போட்டு கொளுத்துறீங்க. குப்பையில இருக்கிற பொருள் எரிபொருள் தீர்ந்து போனா என்ன செய்யும்? நெருப்பு ஆமதுக்கு அப்புறம் இதுல ஒண்ணு இல்லை கொளுத்து எடுத்துட்டு போயிடும். அணைஞ்சு போயிருமா இல்லையா? நெருப்பு அணைஞ்சு போயிடும். இப்போ சூடும் போயிடும். நெருப்பு போன வினாடியிலே சூடு பறந்துருங்க. இப்ப நம்மளுக்கு சூடு வேணும், என்ன பண்றதுங்க? பூமி உண்மையிலே நெருப்பு கோளே கிடையாது. பூமி குளிர்ச்சியான கோள். சூரியன் மாதிரி பூமியில நெருப்பு இருந்தாலும் நம்மளே நெருப்பு கோளாயிடுவோமே, ஒளிக்கோளா இருப்போமே. பூமிக்கு ஒளியும் வெப்பமுமே சூரியன் கிட்ட இருந்தா அதுவும் பாதி நேரத்துல தான் கொடுக்குது. பாதி நேரத்துலயும் பை சொல்லிட்டு போயிடுது சூரியன். பூமி இன்னொரு பக்கம் பாதி உயிர்களுக்கு வேணும்னு பூமியை வேற தானா வேற சுத்திக்குது. பூமி தானா சுத்தியும் எல்லா உயிருக்கும் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. சூரியன் அதுவும் அது பக்கம் கொடுக்குது. இப்படி ரெண்டும் சேர்ந்து செய்யறதுனாலதான் நம்மளுக்கு ஒளியும் வெப்பமே கிடைக்குது. பூமி என்ன தனியா வெப்ப கோலே கிடையாது. எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க, நம்ம வாழறதே பெரிய சிக்கல். இது மாதிரி இந்த வெப்பம் பொழுது போனதும் சூரியனோட வெப்பம் காண போயிடும். இது மாதிரி நம்ம கொளுத்துற தீயும் தானா அழிஞ்சிடும். இப்போ இந்த தீ என்னங்க பண்றது? இப்ப இந்த வெப்பத்துக்கு என்ன பண்றது? நம்ம தீ இல்லாம கூட இருக்கலாம், வெளிச்சம் இல்லாம கூட இருக்கலாம். உடம்புல சூடு இல்லாட்டினா செத்துல போய் தொலைஞ்சிடும். இப்போ அதே தீ மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறீங்க. ஒரு அடுப்புல சும்மா போட்டு கொளுத்துனீங்க, அந்த தீ அணைஞ்சு போச்சு. இன்னொரு அடுப்புல தீக்கு மேல ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சுட்டீங்க. இப்ப இதுலயும் ரெண்டுலயும் ஒரே அளவுதான் விறகு வச்சிருப்போம். ஒண்ணுல வச்ச விறகு அணைஞ்சு போயிடும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. 2 அடுப்பு, ஒண்ணுல சும்மா தீயை விட்டோம், ஒரே அளவு விறகு, அந்த விறகு எரிஞ்சு அணைஞ்சு போச்சு. இன்னொரு இடத்துல அந்த விறகுக்கு மேல தண்ணீர் பானை வச்சிருக்கோம். இப்ப தண்ணீரை சூடாக்கும் இந்த தீ இல்லையா? அது திறந்த வெளியில நேரம் ஓடிடும். இது தண்ணீரை சூடாக்கிட்டு தான் வெப்பம் போகணும். இப்போ தண்ணீர் சூடாயிரும், நெருப்பெல்லாம் அணைஞ்சிரும். தண்ணீர்ல போய் கையை விட்டு பாருங்க, சூடு இருக்குமா இருக்காதா? நிச்சயமா சுடும். நெருப்பே அணைஞ்சு போச்சுங்க, ஆனா தண்ணீர் சுடும். தண்ணீர் என்ன செய்யுது? வெப்பத்தை வாங்கி தேக்கி நிறுத்துகிறது. இல்லைன்னா பூமியில எப்பயோ சூடத்து சில்லுன்னு போயிடும், காத்தோடி போயிடும். நீர் வெப்பத்தை வழி நடத்துகிறது. வெப்பம் நீரும் ஒன்று சேர்ந்து அந்த நீர் சாக்கடை நீராகும் பொழுது தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வெப்பத்தின் துணையை நாடுகிறது. சாக்கடை தண்ணீர் கூட நீராவியா மாறி மேல போய் மேகமா மாறி மீண்டும் குளிர்ச்சி அடைஞ்சு வந்ததுன்னா தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறது நீர் அப்படின்னு அர்த்தம். நம்ம குளிக்கிறது மாதிரி துருப்பிடித்த இரும்பு நெருப்பிடம் சென்று தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறது, மீண்டும் இரும்பாக உருமாற்றம் பெறுகிறது. சரியா?
நல்லது. ஒரு 5 நிமிஷம் பிரேக் வச்சுக்கலாமாமா? வரேன். உணவு இன்னும் கொஞ்சோண்டு உணவு சொல்லிடுவோம். எடுத்துக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல இத வந்துறேன். இன்னும் கொஞ்சம் பேசுவோம் உணவை பத்தி. இப்படி இந்த 3 பொருளும், அதாவது காற்று, வெப்பம், குளிர்ச்சி. காற்று, வெப்பம், குளிர்ச்சி. வெப்பத்தினுடைய தலைகீழாக அல்லது குளிர்ச்சியாக நம்ம நீரை நினைக்கிறோம். இத தயவு செஞ்சு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்றேன். இந்த பரப்புரை, இன்னைக்கு உள்ள கருத்துரை இருப்பாங்க, இது உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடையது, பூமியோடு தொடர்புடையது. பூமியில இவ்வளவு நீர் இல்லைன்னா பூமி உள்ள இருக்கிற வெப்பம் எப்பவே அழிஞ்சு போயிடும். இவ்வளவு 3 பங்கு நீர் இருக்கிறதுனாலதான் வெப்பத்தையே பேலன்ஸ் பண்ணுது. அதே சமயம் வெப்பம் அளவு கடந்து திமிர் பிடிச்சி அலையும் போது என்ன செய்யுது? 100 டிகிரிக்கு மேல போனா பூமியில வெப்பம் அதிகரிச்சுன்னா உயிர்களே உயிர் வாழ முடியாது. நம்ம உடம்புல 100 டிகிரிக்கு மேல வெப்பம் போச்சுன்னா ஜுரம் வந்துடும். அதனால என்ன செய்யுது? தண்ணீரை உடனே ஆவியாக மாறி வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மேலே செல்கிறது. நீராவியாக மாறி மேலே போய் வெப்பத்தை இழந்து மேகமாக மாறுகிறது. மீண்டும் குளிர்ச்சி அடைஞ்சு நீராக வருகிறது. அப்ப வெப்பத்தோட அளவு அதிகரிக்காம பாத்துக்கிற வேலையும் நீர் தான் செய்யுது. வெப்பம் அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற வேலையும் நீர் செய்கிறது. நம்ம உடம்புலயே நல்ல சித்திரை மாசம் வெயில போய் நின்னுங்களா, வேர்த்து வழியும். ஏண்டா இப்படி வேர்த்து வழியுதுன்னா, உடம்ப தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். வெப்பம் தாங்காதுன்னு உடம்புக்குள்ள இருக்கிற நீர் எவ்வளவு அறிவாற்றலோடு செயல்படுகிறது. தண்ணிக்கு அறிவு இல்லமாங்க. அதை விட துல்லியமான அறிவுள்ள பொருள்கள் இன்னும் படைக்கப்படவில்லை. ஒவ்வொரு பொருளுமே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் சீரோ அறிவு ஆயிட்டோமா, பகுத்தறிவு. அறிஞ்சு பாக்குற நேரம் இல்லாததுனால ரொம்ப பெருமையா சொல்லிப்பான் பகுத்தறிவுன்னு. பகுத்து அறியறதுக்கு நேரம் வேணும்ல, அந்த அறிவு வரணும்ல. நம்ம பகுத்தறிகிற வேலையை விட்டுட்டு பாக்கி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அல்லாட்டா விஞ்ஞானின்னு யாராவது சொன்னவங்க பின்னாலே போயிருவோம். அவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம், நம்ம ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேணாம்ப்பா, அதெல்லாம் விஞ்ஞானி சொல்லுவாங்க. பேசாம இருக்கு. விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நம்ம நாமளும் சிந்திக்கலாம். நமக்கும் அதே மாதிரி அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. விஞ்ஞானின்னு யாரும் சீலோட பிறக்கிறது இல்லை. சரியா? அதனால ஒரு துல்லியமான அறிவியல் இயக்கம் ஒண்ணு நம்மளுக்குள்ள இருக்கு. இந்த உடலுக்குள்ளே உள்ள நீர், வெப்பம், காற்று எப்பெல்லாம் 100 டிகிரிக்கு மேல உடம்புக்குள்ள வெப்பம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் நீராவியா மாறி வெளில போயிடும். இது இயல்பு நிலை வெப்பம். அதையும் தாண்டி சில நேரத்துல சூடு அதிகமாயிடுச்சு, ஆனா குளிர்தப்ப அப்படின்னா வெப்பம் வெளியேற முடியாத சூழல் உருவாகி விட்டது. நீர் குற்றம். அதுதான் ஜலதோஷம். அது தண்ணீர் பின்னி பிணைச்சிரும். வெப்பத்தை பிரிஞ்சு போக விடாம சுலபமா. அதுக்கு ஏதாவது மாத்திரை போடுவாங்க. மாத்திரை போட்டா உடனே வேர்க்கும், பாத்தீங்கன்னா ஜுரம் விட்டுட்டுமாங்க. தமிழ்ல இந்த சுண்டைக்காய் பொடி, மிளகாய் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நுணுக்கி ஏதாவது பொடி போட்டு சாப்பிட கொடுப்பாங்க. அல்லது தமிழ்ல நிறைய மாத்திரைகள் இருக்கு, ஏதாவது கருக்கு, கேழம் இந்த மாதிரி போடுவாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெப்பம் எப்போதெல்லாம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் நீராவியாகி வெப்பத்தை கடத்தி விடுகிறது. இயல்பு நிலை வெப்பத்தை காப்பாற்றுகிறது. இந்த வேலையை நெல்லு வயல்ல இருக்கிற நெல்லு பயிர் செய்யுங்க. தண்ணி நிறைய அதிகரிக்கும் போது குளிர்ச்சி அதிகமாயிட்டுனா வெயில்ல இருந்து சூரியன்கிட்ட இருந்து வெப்பத்தை எடுத்துக்கும். நம்மளுக்கு குளிர் கண்டுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மார்கழி மாசத்துல வெயில் காயறமா இல்லையா? காய்ச்சல் அடிச்சா கூட நம்ம வெயிலுக்கு போவோம். இப்போ நம்மளுக்கு இயல்பா ஒரு அறிவு இருக்கு. வெப்பம் தேவைப்பட்டா உடம்பு வெப்பத்தை எடுக்குது, குளிர்ச்சி தேவைப்பட்டா உடம்பு குளிர்ச்சி ஆகிக்குது அல்லது குளிர்ச்சியை எடுத்துக்குது. காத்தாடிக்குள்ள போயிடும், மரத்து நிழலுக்குள்ள போயிடும். அப்புறம் காத்து தேவைப்படுதுன்னா புழுக்கமான அறையில வச்சா காத்த தேடுறோம். இந்த மாதிரி மனித அறிவோடு மனித பண்போடு ஒத்த முறையில் பயிர் செய்யப்பட்ட ஒரு பயிர் உணவுப் பொருள் நெல்லு. புரிஞ்சுவாங்க. மனித உடலுக்கு எப்படிப்பட்ட குளிர்ச்சி தேவைப்படுகிறதோ, வெப்பம் தேவைப்படுகிறதோ, காற்று தேவைப்படுகிறதோ, அல்லது எங்கே மனித உடலில் குளிர்ச்சி, வெப்பம், காற்று இவையெல்லாம் அதிகரிக்கும் பொழுது அதை சமநிலைப்படுத்திக் கொள்கின்ற அறிவோடு மனிதர்கள் செயல்படுகிறார்களோ, மனுஷன் செயல்படுறானா இல்லையா? குளிர்ச்சி வேணா ஓடி போறீங்களா இல்லையா? மரத்துக்கு கீழே வெயில்ல நிற்கும் போது. இந்த மாதிரி உடலும் நமக்கு வேலை செய்கிறது, அறிவாலும் நாம் வேலை செய்கிறோம். காய்ச்சல் வந்தா மாத்திரை சாப்பிட்டு சரி பண்றோமா இல்லையா? அதிகமான சூடு வந்தா எங்கேயா வேர்க்கும்? செடிக்கு, நெல்லு செடிக்கு நீரில் இருந்து குளிர்ச்சி எடுத்துக்கும். அப்புறம் அதிகமான காத்து, ஓவரா காத்து வந்துட்டு என்ன பண்றதுங்க? கேஸ் ட்ரபிள். அதுக்கு எப்படியா கேஸ் ட்ரபிள் வரும்? பெரிய புயல் அடிச்சா அடிச்சுட்டு வேரோட கீழே விழுந்துரும்ல. தேக்க மரமே கீழே விழுது, நெல்லு பயிர் கீழே விழுமா? சின்னோண்டு குழாய் தான். 4 அடி தண்ணி வச்சு பாருங்க, 3 அடி தண்ணி வச்சு பாருங்க, 4 அடி நெல்லு பயிர் 3 அடி தண்ணியில ஆடிக்கிட்டே நிற்கும், கீழே விழ விடாது. அப்போ காற்றை சமன் செய்ய கற்றுக்கொள்கிறது நீரின் துணையோடு. இந்த மாதிரி மருத்துவ பண்புள்ள அறிவோடு அரிசி உருவாக்கப்பட்டது.
அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் முதுமக்கள் தாடிக்கு போனான். இந்த காலத்துல அரிசி சோறே திங்காதீங்கன்னு சொல்லிடுறோம். தின்னா எல்லா நோயும் வந்துடும். ஏன்? அந்த மருத்துவ பண்புகளோடு இப்போது அரிசி உணவாக தயாரிக்கப்படவில்லை. ஆகவே மருந்து என்ற இடத்திலிருந்து அரிசி விலகி உணவு என்ற இடத்திற்கும் தகுதியற்றதாகி நோயை உண்டு பண்ணுகின்ற காரணி என்ற முடிவிலே நின்று கொண்டிருக்கிறது. நெல்லை கண்டுபிடிச்சவன சாமியா கும்பிட்டோம், நெல்லு சோறு தின்னா நோயாளிடான்னு இப்ப காரி துப்புறோம். நெல்லை கண்டுபிடிச்சதே மிக பெரும் அளவுல நீரை நிலத்துல நிறுத்தணுங்கிறதுக்காக. ஏன் நீரை நிலத்துல நிறுத்தணும்? கடலுக்கு போச்சுன்னா சீக்கிரம் ஆவி ஆகுமா? நிலத்துல நிற்கிற தண்ணி சீக்கிரம் ஆகுமா? நிலத்துலதான் சூடு அதிகம். நிலத்துலதான் தண்ணியை வச்சா சீக்கிரம் ஆவி ஆகும். இந்த நிலத்துல வைக்கிற தண்ணீர் தான் ஆவியாகி உயரமா மேகக்கூட்டங்களா உயர போகும். வெப்பத்தை எழுந்து மேகக்கூட்டங்களாகும். மேகக்கூட்டங்கள்ங்கிறது நீராவி. நிறைய நீராவி வேணும்னா நிறைய நீரை ஆவியாக்கணும். நிறைய நீராவி உயர போச்சுன்னா மேகங்களாகும். கொஞ்சோண்டு மேகம் இருந்தா கொஞ்சமா மழை பெய்யும், நிறைய மேகம் இருந்தா நிறைய மழை பெய்யும். அப்ப நிறைய மேகக்கூட்டங்கள் வேணும்னா நிறைய நீரை ஆவியாக்கணும். வானம் தானா பார்த்து பெய்யணும்னு நம்புற ஆளு நம்ம ஆளு கிடையாது. நானே மேகத்தை உருவாக்கிப்பேன், நானே மழையை பெய்ய வச்சப்பேன், நானே நீரை மறுசுழற்சி செஞ்சுப்பேன், நானே வெப்பத்தை கடத்திப்பேன், நானே பூமியின் சர்வ வல்லமையுடைய அறிவாற்றலோடு நிறைந்த மனிதனாக நின்று எல்லா உயிர்களுக்கும் வேண்டிய மழையை நானே பொழிவிப்பேன் என்று தனக்கு தானேவும் தன்னுடைய வம்சத்தை எல்லாம் பரம்பரையாக அதற்காகவே அந்த வேலையை செய்வதற்காகவே தன்னை அழித்து கொண்டே வாழ்நாள் எல்லாம் கரைத்து கொண்டே இருந்த வம்சத்திற்கு பெயர், அறிவார்ந்த கூட்டத்தின் செயலுக்கு பெயர் உழவு. அந்த செயலை செய்தவர்களுக்கு பெயர் உழவர்கள் என்று பெயர். எவன் வயரப்ப உயர்த்தி தண்ணியை நிறுத்தலையோ அவன் நட்டுட்டு இருக்கிறது நெல்லு பயிர் இல்லை. அந்த ஆண்டு பெய்கிற மழையெல்லாம் அங்க நின்னாதான் அடுத்து ஒரு கோடை காலத்துல அந்த தண்ணீர் எல்லாம் ஆவியாகி போகும். அடுத்து ஒரு கோடை காலம் வரைக்கும் எங்கேயா தண்ணி இருக்கும்? இல்ல, அதுக்குள்ள தண்ணி உள்ள போயிடும். நீங்க தரைக்கு மேல 2 அங்குலத்துல ஒரு சொட்டு தண்ணியை நிறுத்தி காட்ட சொல்லுங்க உங்க மந்திரவாதியை பார்ப்போம். முடியாது. பூமி பிடிச்சி இழுத்துரும். பூமியினுடைய ஈர்ப்பு விசை பிடிச்சி இழுத்துரும், தரைக்கு வந்துடும். ஒரு கள்ள தூக்கி போட்டீங்கன்னா என்ன செய்யும்? தரைக்கு மேல நின்றுடும். கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா என்ன செய்யும்? பூமி உள்ளே உறிஞ்சி கொள்ளும். ஏன்னா நீர் ஒரு எடையுள்ள பொருளா மாறிடும். உண்மையிலே நீருங்கிறது காற்று, எல்லாருக்கும் தெரியும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த காற்று. இந்த காற்று நீராக மாறும் பொழுது எடையுள்ள பொருளாக மாறுகிறது. இந்த காற்றாக இருந்து நீராக மாறிய காற்று, நீராக மாறிய 2 வாயுக்கள் பூமியின் ஈர்ப்பு விசையின் உதவியோடு பூமியின் உள்ளே செல்லுகிறது. எங்க வாயு பூமி உள்ள போகுதுங்க. அது 2ம் சேர்ந்து கூட்டு கலவையாகி நீர் என்ற பொருளாக மாறி உள்ளே செல்லுகிறது. பூமி உள்ள போயிடுது. தரைக்கு மேல வைக்கிற தண்ணீரை பூமி உறிஞ்சிக்குது. கொஞ்சோண்டு தண்ணியவே பூமி குடிக்குது. இவன் 2 அடி உயரம் தண்ணி வச்சுட்டான். பூமியோட ஈர்ப்பு என்ன செய்யும்? குடிச்சு இரவும் பகலும் உறிஞ்சினபடியா இருக்கும். கோடிக்கணக்கான மண் துகள்களை கடந்து உள்ள போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி காலங்காலமா மழை காலத்துல மட்டுமே கிடைச்ச தண்ணியை சேர்த்து வச்சதுனாலதாங்க பூமியில இவ்வளவு தண்ணி உள்ள இருந்தது. பூமி உள்ள தண்ணி இயற்கைன்னு சொல்லிட்டு பெரிய விஞ்ஞானிகள் கூட்டம்னு ஒண்ணு ஏந்திரிச்சது பாருங்க. ஓட்டை போட்டு உறிஞ்சிற தொழில்நுட்பத்தை கொண்டு உறிஞ்ச ஆரம்பிச்சாங்க. ஊத்து தோண்டின இடத்துல எல்லாம் தண்ணி இருந்த பூமியில 30 அடியில மோட்டாரு, 300 அடியில மோட்டாரு, 1300 அடி மோட்டாருங்க. தண்ணீரே காணும். தண்ணீரை பூமியில காணுங்கிறான். 3ஆம் உலக போர் தண்ணிக்கு தான் வருங்கிறான். மேகக்கூட்டங்களை உருவாக்குறது எப்படின்னு தெரியல, நீரை உருவாக்குறது எப்படின்னு தெரியல, நீரை எதுக்காக உருவாக்கணும்னு தெரியல, நெல்லை எதுக்காக கண்டுபிடிச்சோன்னு தெரியல. நெல்லு சோத்தை தின்னுடாத உனக்கு நோய் வரும்னு சொல்றோம். நெல்லு நிறைய தண்ணி கேட்குது, அதனால தண்ணியே வைக்கக்கூடாது, நெல்லு நடக்கூடாதுன்னு ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இவன் தண்ணீரை உருவாக்குறதுக்காக வானமே மழை கொடுக்கலனாலும் நான் தண்ணியை உண்டாக்கிப்பேன், நானே மேகத்தை உருவாக்குவேன், நானே ஆண்டாண்டுக்கு வேண்டிய தண்ணீரை அந்தந்த ஆண்டு நீரை மறுசுழற்சி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நெல்லை பயிரிட்டாங்க. அவன் நெல்லுக்கு தண்ணி இல்லாட்டினா விளைய மாட்டேங்குது, அதனால நெல்லு பயிரிடுறதை நிறுத்திட்டான். எவ்வளவு பெரிய நேர்மறை சிந்தனை பாருங்க, எதிர்மறை சிந்தனை பாருங்க. அவ்வளவு தண்ணீரும் வெட்டி கடலை கூட்டான். ஏன்டா கடல் கூட்டிங்க? அவன் நெல்லுக்கு நீரை கட்டுன்னு பழமொழி சொன்னானே, வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர்னு சொன்னானே, நீ ஏன்டா தண்ணியெல்லாம் வெட்டி? அதெல்லாம் நெல்லு பயிர் உணவுக்காக தானே.
இந்த நெல்லை போட்டு நிறைய வரும். அவன் நெல்லை எதுக்காக நட்டான்? நிறைய தண்ணீர் நிறுத்தணும், அதுக்கு மேல வரணும், அதனால உயரமான நெல்லை நட்டான். அப்புறம் எதுக்காக நட்டான்? காத்த சரி கட்ட கத்துக்கணும். அது அதிகமா சூடு வந்தா நீர்ல இருந்து குளிர்ச்சி எடுத்துக்கணும். வெயில் தாங்கலன்னா நீர்ல இருந்து குளிர்ச்சி எடுத்துக்கும். தரையில வைக்கிற வாழை செடிக்கு குளிர்ச்சி கிடைக்குமா? தண்ணியில நிற்கிற நெல் செடிக்கு சூரியனை தாண்டி சூரியனுடைய வெப்பத்தை காரி துப்பிட்டு நீர்ல இருந்து குளிர்ச்சி எடுத்துக்கும். கடுமையான மார்கழி மாசத்து பனியில என்ன செய்யும்? சனியை முடிச்ச தண்ணியை நிறுத்திட்டு போயிட்டா ஐஸ் மாதிரி இருக்கு. சூரியன் எப்படா வரும்னு பார்த்து வெளிச்சத்தை எடுத்துக்கும். எது வேணுமோ அதை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை எடுத்துக்கிற மாதிரி, ஒரு மனிதன் சுதந்திரமா விரும்பி எடுத்துக்கிற மாதிரி, தனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சூழலால் வடிவமைக்கப்பட்ட உணவு பொருள். மனித உடலுக்கு தேவையான சூழல்களை வடிவமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பொருள் நெல்லு பொருள். நெல்லுன்ற தானியம் நோயிலிருந்து, குற்றங்களிலிருந்து அவன் உடலிலே சேருகின்ற வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று சொல்லப்படுகின்ற வாதம் என்ற காற்று, பித்தம் என்ற வெப்பம், சிலேத்துமம் என்ற குளிர்ச்சி, இந்த மூன்றையும் சரி செய்வதற்காக கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்வதே தன்னுடைய வாழ்நாள் வேலையாக செய்து கொண்டு திறம்பட அதிலேயே தன்னை சமன் செய்து சமப்படுத்துகின்ற நிலையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தானியம் நெல்லு. சரி, இந்த வருஷம் அது மாதிரி தண்ணியை நிறுத்தி விளைய வச்சுட்டோம். அடுத்த வருஷம் தண்ணியே இல்லை, அதுல நெல்லு நட்டுருக்கோம். இப்ப அது இந்த வேலையை செய்யுமா? செய்யாது. நான் மெக்கானிக் தான், என் பையன் மெக்கானிசத்தை கத்துக்கிட்டாதான் மெக்கானிக். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அந்த நெல்லு பயிர் வரப்பு மறைய நீர் நிறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் விளைய வைக்கப்படணும். அப்புறம் இன்னொன்னு, இந்த மிக அதிகமா உற்பத்தி ஆகிற தானியமே நெல்லு தான் தெரியுமா? ஒரு ஏக்கர்ல நீங்க கம்பு போடுங்க, சோளம் போடுங்க, கேவுரு போடுங்க, வாழை போடுங்க, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ போடுங்க, நெல்லும் போடுங்க. மிக அதிகமா உற்பத்தி ஆகுறது எது உற்பத்தி ஆகுங்கிறீங்க? நெல்லு தான். ஏன்? அவ்வளவு எளிதாக மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தானியமா நெல்லு தான். அதே மாதிரி நோயாளிக்கு கொண்டு போய் கேவூர்ல அடை செஞ்சு கொடுப்பீங்களா? ராகி மால்ட்டு கொடுப்பீங்களா? கேப்பக்கூழ் கொடுப்பீங்களா? வேற கம்பஞ்சோறு கொடுப்பீங்களா? நெல்லு கஞ்சி கொடுப்பீங்களா? அரிசி கஞ்சி கொடுப்பீங்களா? அரிசி கஞ்சி தான். ஏன்? சுலபமாக செரித்தலுக்கானது. செரித்தல் இல்லாத எந்த உணவுப் பொருளிலிருந்தும் உங்கள் உடல் சத்துக்களை எடுக்க முடியாது. சரியா? நல்லது. ஒரு 5 நிமிடம் ஓய்வு. இப்ப சரியா மணி 7:45. மன்னிக்கணும், 7:40. 7:45க்கு மீண்டும் நம்ம துவங்குவோம். ஒரு 5 நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன் அம்மா. நல்லதுங்க எல்லோரும் ஐயா. ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லது. கலந்துரையாடலில் சந்திப்போம். சரி சரி, நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நாங்க பிரேக் கொடுக்குறோம். நன்றி. அன்பர்களே, மன்னிக்கணும், ஐயா அப்பதான் வெளியில இருந்து வந்தாங்க. அவங்க எதுவுமே எடுத்துக்கல, தண்ணி கூட குடிக்கல. உடனே நம்ம ஜூம்ல ஜாயின் பண்ணாங்க. உலக நல வேள்வி சொல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சசிகுமார் ஐயா. சொல்லுங்களாம்மா, சொல்லுங்க. இல்ல, அவருடைய அந்த இது பத்தி வேணா புதிதாக அன்பர்கள் இணைந்து இருந்தால் அவரை பற்றியே சொல்லலாம். சரி, ஒரு 2 நிமிடம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஐயா அவங்க மயிலாடுதுறையில பரம்பரை சித்த மருத்துவத்தில் உறுப்பினராக இருக்கிறார். அவர் சித்த மருத்துவ மாமணி என்கின்ற பட்டத்தை முன்னாள் புதுச்சேரி முதல்வர் அவர்களிடம், சண்முகம் ஐயா அவர்களிடம் வாங்கியுள்ளார்கள். அவருக்கு இந்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய அவார்டும் வாங்கியிருக்காங்க. நிறைய இப்போ 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் தமிழர் விவசாய முறை, அதாவது நீரை கட்டமைக்குவது, மழை மேகங்களை உருவாக்கக்கூடியது, அதற்கான பயிற்சிகளை ஐயா நேரடியாக வழங்குகிறார்கள். எல்லாமே அவங்க இலவசமாக தான் செய்யறாங்க. யார்கிட்டையும் கட்டணம் வாங்குறது இல்லை. அவரவர்கள் தங்களுடைய பண்ணையை பார்வையிடுவதற்காக அவர்களாகவே அந்த டிரான்ஸ்போர்ட், அந்த ஒரு நாள் அவர் போகக்கூடிய அந்த உணவு, அது மட்டும்தான் ஐயா அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து. அது கூட காலையில சாப்பிட மாட்டாரு, மதியம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாரு. ஏன்னா நான் நேராக அவரோடு பயணித்து இருக்கிறேன். அப்ப நாங்கெல்லாம் சாப்பிடும்போது அவங்க சாப்பிடல. கேட்டா ஒரு வேளை தாம்மா சாப்பிடுவேன்னாரு. அதே மாதிரி தினமும் அவருடைய பண்ணை இருக்கிறது. அது அந்த பயிரை பாதுகாக்கிறது. அடுத்து வாரத்திற்கு 2-3 நாட்கள் அவர்களுடைய வீட்டிலேயே அவர் அந்த கிளினிக் மாதிரி வச்சிருக்காங்க, சித்த மருத்துவம். நிறைய கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி, அந்த பாரம்பரிய விதை அரிசி நெல்லுல அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பரமக்குடி என்ற ஊருக்கு போயிட்டு அங்க 30 ஏக்கர் நிலப்பரப்பிலே கூட்டு பண்ணை அமைத்து விவசாயிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து
கூட்டு பண்ணையில நிறைய விவசாயம் செஞ்சு முதல் முறையாக அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அது பயிர் அவங்க என்ன சொல்றது விளைச்சலை எடுத்தாங்க. அதற்கான திருவிழா நடந்தது. அதில் கலந்து கொண்டார். அடுத்து இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கதான் இருந்தாங்க. நேற்று இரவு தான் வந்தாங்க. அதுல என்னன்னா அங்க அந்த நெல் அதாவது விதைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னேன் இல்லைங்களா, இயற்கையாக அங்கே விளையக்கூடிய பொருட்களை வைத்து பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு அதிக செலவு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஓலை, மண்ணு மற்றும் தளவாடங்கள் அனைத்தையும் வைத்து அந்த பயிர் பாதுகாப்பு முறை, விதைகள் நெல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க பாதுகாப்பு அத கட்டியிருக்காங்க. கட்டி சிறப்பாக செயல்படுகிறது என்று இன்று காலை தான் எனக்கு அந்த ஐயா என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போ சென்னையிலும் அடுத்த நீங்க சொல்லுங்க ஒரு டேட் நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் யாராவது சென்னை அன்பர்கள் இங்க இருந்தீங்கன்னா அவர் வரக்கூடிய தேதி நான் பின்னர் அறிவிப்பேன். நீங்க ஒரு டேட் சொல்லுங்க நான் வரேமான்னு சொல்லியிருக்காரு. சில பண்ணைகளை பார்வையிடுவதற்காக வருகிறார். ரெட் ஹில்ஸ், அடுத்து மேல்மருவத்தூர், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பண்ணைகளை பார்வையிட வருகிறார். நீங்கள் யாராவது நிலம் வைத்திருந்தால் உங்களுடைய பார்வையிடுவதற்காக வரலாம். அவருடைய எண் நான் சேட்ல கொடுக்குறேன். முற்றிலும் இலவசமாக அந்தந்த மண்ணில் என்னென்ன பயிரிடலாம், அதாவது அவங்களுடைய யூடியூப் பாத்தீங்கன்னா தெரியும், சுண்ணாம்பு மண்ணிலும் கூட நல்ல பயிரை உருவாக்கக்கூடிய ஒரு அந்த பாரம்பரிய தமிழர் முறையை அவர் உருவாக்கினார்கள். அதே மாதிரி அந்த சரளை மண்ணுன்னு சொல்லுவாங்க, வெறும் கல்லாக இருக்கக்கூடிய பூமியில கூட நீரை நிறுத்தி பயிர் உருவாக்க அந்தந்த நிலத்திற்கு என்ன பயிர் உருவாகுமா, இப்ப நெல்லுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய ஏரியாக்கு இப்போ சிவகாசி அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்ப பூமி, அந்த பூமியில் என்ன உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி கொடுக்கிறார்கள். நம்ம இங்க தமிழ்நாடு இல்லாம அதர் ஸ்டேட்டுக்கும் குஜராத் அந்த மாதிரி இடங்களுக்கும் சென்று இந்த தமிழர் வேளாண் முறையை விரிவுபடுத்தி கொண்டு வருகிறார்கள். உலக அளவிலும் இது விரிவடையும். நல்லதுங்க ஐயா, வந்து விட்டீங்களா? துவங்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நண்பர்களே, உங்களுக்கு ஓரளவு நான் புரிய வச்சிருக்கேன். தயவு செய்து இந்த காணொலியை மீண்டும் ஒரு 1-2 முறை கேட்டு பாருங்கள். நிறைய உண்மைகள் வந்து உங்களுக்கு தெரியற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். எளிதில புரியும். உலகம் என்பது எவ்வளவு எளிமையானது, வலிமையானது. நமக்கான வாழ்க்கையை நாமே உருவாக்கி கொள்கின்ற ஒரு சூழல் இருந்தோம். அந்த காலத்துல அவ்வளவு தீவிரமா யோசிச்ச பிறகுதான் உணவுக்காக மனிதன் ஒரு காலத்துல அலைஞ்சான். ஆரம்பத்துல மிருகமா இருந்த பொழுது வேட்டையாடி உணவு உண்டான். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நிறைய உணவு தேடல் இருந்தது. ஒரே இடத்துல உட்காந்து ஒரு தடவை நண்பர்கிட்ட கேட்டேன், ஏன்டா ஒரே இடத்துல உட்காந்து பயிர் வச்சான் அப்படின்னு கேட்டேன். ஏன் பயிர் வச்சான் உழவன் பயிர் வைக்காமலே சாப்பிடலாம்ல? இல்ல, ஒரே இடத்துல சோம்பேறித்தனம், ஒரே இடத்துல எல்லாம் ஆண்டுக்கு வேண்டிய உணவெல்லாம் கிடைச்சிடணும், உணவை தேடி தேடி ஓடி களைச்சு போயிட்டான், அதனால ஒரே இடத்துல உணவு உற்பத்தி பண்ணிட்டா நல்லதுன்னு நினைச்சான் அப்படின்னு ஒரு பையன். இன்னொருத்தன் ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்பி அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் வந்து பாதுகாப்பு சூழல், தனக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்குமோ அங்க போய் அமைதியா உட்காந்துட்டான். அதனால உணவு தேடல் வந்து நிரந்தரமானது இல்லை, முக்கியமானது உணவு தான் அப்படின்னு எல்லாரும் பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க. உண்மை என்ன தெரியுமா? எல்லாரும் சொன்னது உண்மைதான். உணவு இல்லாம வாழ முடியாது, அதனால உணவை தேடி ஓடணும். பல்வேறு காரணம் இருந்தாலும் எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் தான் தலைவனாக இருக்கிறான். தான் எதை நினைத்தாலும் அழிக்க முடிகிறது. எல்லா விலங்குகளையும் அழிக்கின்ற அளவுக்கு ஆயுதங்களை கற்றுக்கொண்டு விட்டோம். இனி நாமே எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். எல்லா உயிர்களையும் கொன்று தின்று விட்டால் மிச்சமாக நமக்கு எதுவும் இல்லை. ஆகவே பசியை வழிநடத்துவதற்கும் இந்த பூமியில் உள்ள உயிர்களை காப்பாற்றுவதற்குமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மேம்பட்ட அறிவோடு செய்த ஒரு மனிதனே உழவனாக அறியப்பட்டான். ஏன்னா அவன் சாப்பிட்ற தானியம் வந்து உயிர் கிடையாது. அது எப்போ உயிரா மாறும்? நெல்லை வந்து நீங்க எந்த தானியமா இருந்தாலும் நெல்லை வந்து தண்ணியில போட்டு அது ஊறி தண்ணியை உள்வாங்கி பசியும் தாகமும் வந்து விரிவடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது வெளியில வந்து ஆடு கடிச்சா வருத்தப்படும், மாடு கடிச்சா வருத்தப்படும், அப்புறம் திருப்பி துளுக்கும். தானியமா இருக்கும்போது தூக்கி போட்டு முழுங்கும்போது அதுக்கு வருத்தம் வருமா? வராது. தூக்கத்துல இருக்கும்போது உங்களை தூக்கி யாராவது போயிட்டா உங்களுக்கு தெரியவே தெரியாது. தூக்கத்துல இருக்கும்போது உங்க கழுத்தை வெட்டிட்டா தெரியாது. அது மாதிரி மிக ஆழ்நிலை உறக்கத்தில் அரி துயிலில், மிக ஆழ்ந்த நிலையில் நான் மனுஷன்தான், ஆனா மிக ஆழத்துல தூங்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே அறிவு விழித்தல் இல்லை.
எப்பெல்லாம் அறிவுக்கு தெரியல அப்பெல்லாம் நம்ம செத்துட்டோம். எப்பெல்லாம் அறிவுக்கு தெரியல அப்பெல்லாம் செத்துட்டோம். தூக்கத்துல நம்மள தூக்கம் என்பது தற்காலிகமான மரணம். நம்ம மூளைக்கு தெரியாது, அறிவுக்கு தெரியாது. மரணத்திற்கு பிறகு சுத்தமா தெரியாது, நம்ம உடம்பே தெரியாது. பிறப்புக்கு முன்னாடியும் தெரியாது. அப்போ நம் வாழ்தல் என்பது அறிவினுடையோடு தொடர்புடையது. இதே அறிவுநிலை தொடர்போடு தன் உடலுக்கு வருகின்ற நோய்களை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பயிருக்கு அறிவூட்டினான். காத்தால வர்ற குற்றம், நீரால வர்ற குற்றம், வெப்பத்தால வர்ற குற்றம் எல்லாத்தையும் சரி செஞ்சான். எல்லாவற்றிலும் சமநிலையை கொண்டு வந்தான். பற்றாக்குறையை நீக்கினார். அந்த மாதிரி ஒரு தானியத்தை உருவாக்கணும். அதுதான் நெல். அது பூமியில் எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வெப்பத்தை கடத்தியது. தண்ணியில பூமிக்குள்ள தண்ணியை நிறுத்துறோம். பூமியில 100 டிகிரிக்கு மேல சூடு அதிகமாச்சுன்னா என்ன செய்யும்? நீராவிய மாதிரி மேல போகாம இருக்குமா? இல்லைங்க, நான் இன்னைக்கு மட்டும் 110 டிகிரி சூடு வரட்டும் அப்புறமா ஆவிய போறேன்னு சொல்லுமா? ஒருபோதும் இல்லை. எப்போதெல்லாம் நீரின் கொதிநிலைவுக்கு மேல வெப்பம் வருதோ அப்பெல்லாம் உடனே ஆவிய மாதிரி மேல போயிடும். சரி, நீரின் இப்ப கீழே நெருப்பு போட்டு எரிச்சிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் வேகமா எரிச்சோம், நிறைய தண்ணி ஆவியா போச்சு. கடைசியில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, நெருப்பு சுத்தமா அணைஞ்சு போச்சு. இப்ப தண்ணி என்னங்க செய்யும்? திருப்பி தண்ணி ஆவியாயிருமா? நெருப்பே அணைஞ்சு போச்சு. தண்ணீர் மறுபடியும் மீண்டும் அங்கேயே நிற்கும். மீண்டும் எப்போது 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் வருகிறதோ, கொதிநிலைக்கு மேலே வெப்பம் வருகிறதோ அப்போது மீண்டும் நீர் ஆவியாக்கிவிடும். அப்போ பூமியில எப்பெல்லாம் சூடு 100 டிகிரிக்கு மேல அதிகமாகுதோ அப்பதான் தண்ணி ஆவியா போகும். 100 டிகிரி மேல ஆகலன்னா நான் தண்ணியிலே இருக்கேன், நிறைய உயிருக்கு நான் தேவைப்படுறேன். எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய அறிவாற்றலோடு நீர் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இது மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கோமா? எப்பயாச்சும் நினைச்சா பிரமிப்பா இருக்கும். அந்த நீரை ஒரு உழவன் நிலத்திலே நிறுத்தினார். பூமியிலிருந்து வருகின்ற வெப்பத்தையும் சூரியனுடைய வெப்பத்தையும் கடத்துவதற்கு. அந்த நீரை இன்னொன்றுக்கு பயன்படுத்தலாம், உணவை உற்பத்தி செய்ய. அந்த உணவு மிக அதிகமான அளவிலே தயாராயிடுச்சு. நிறைய தானியம், எல்லா தானியங்களை விட அந்த தானியம் உடம்புக்கு வர்ற எல்லா நோய்களையும் நீக்கிறதா இருக்கு. அந்த மாதிரி அறிவோட அது தானே தயாராச்சு ஒவ்வொரு ஆண்டும். நினைச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு எனக்கு. இன்னும் நிறைய பேசணும் இல்ல. இருந்தாலும் இன்றைய பொழுதுல இதோட நிறுத்திட்டு இன்னொரு நாளைக்கு நம்ம சந்திப்போம். இப்ப நான் முக்கியமான 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. மீண்டும் நினைவுபடுத்துறேன். நீரை உருவாக்குறது எப்படின்னு சொல்லியிருக்கோம். நீரை தூய்மைப்படுத்துவது எப்படி? வெப்பத்தோட சேரலன்னா நீர் தூய்மையாகாது. நீராவியா மாறி மீண்டும் குளிக்கணும். நீரை தூய்மைப்படுத்த கற்றுக்கொண்டால், நீரை மறு சுழற்சி செய்ய கற்றுக்கொண்டால், நீரை சேமிக்க கற்றுக்கொண்டால், நீரை விரிவுபடுத்த கற்றுக்கொண்டால். எப்படி விரிவுபடுத்தலாம்? ஒவ்வொரு ஆண்டும் வருகிற வெப்பத்தோட அளவு அதிகரிக்கும் பொழுதெல்லாம் நீரை கடத்திட்டு மறுபடியும் நீரை மீண்டும் மீண்டும் சேர்த்து பூமியை நீர்க்கோளமாக மாற்றினான். 3 பங்கு நீர், 1 பங்கு நிலம். பூமி சூரியனிலிருந்து பிரிஞ்சு வரும்போது 3 பங்கு தண்ணி இல்லை. மனிதன் அறிவின் வழியாக சிந்திக்கப்பட்டு தானே கடவுளாக மாறி எல்லா உயிர்களையும் காப்பதற்காக நீரை உருவாக்கி, நீரை சேமித்து, நீரை பாதுகாத்து, நீரை மறு சுழற்சி செய்து பூமியில் நிலை கொள்ள செய்தான் உயிர்களுக்கு காப்பாளனாக தானே மாறினான். அது போலவே தான் உயிரை கொள்ளாது இருக்க வேண்டும் என்று விரும்பி தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். தானியங்கள் உயிர் கொலை அல்ல. பிறக்கும்போது ஒரு நெல்லு விதை மறைஞ்சுதான் அது தான் ஏந்திரிக்குது. அதுதான் ஆயிரக்கணக்கான உயிர்களை உருவாக்குது, ஆயிரக்கணக்கான நெல்மணிகளை. அந்த ஆயிரக்கணக்கான நெல்மணிகள் அறிதுயிலில் சென்று நின்று கொண்டிருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற கருவு ஞானப்பிரகாசம் உடம்புள்ள இருக்கு. அது வெளியில வந்தாதான் வேற ஏதோ சுப்புசாமி, ராமசாமி, குப்புசாமி, கோயின்சாமி ஏதோ. எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் தான். இது போல அறிதுயிலில் உள்ள உயிரணுக்கள், அந்த உயிரணுக்களை சாப்பிட்டு இவன் தான் உடம்பாவே மாத்திக்கிட்டான். மேன்மைப்பட்ட மனித அறிவாக மாற்றிக்கொண்டான். அவ்வாறு மனித உயிராக அந்த உணவு மாறும் பொழுது மனித உடலுக்கு குற்றமில்லாத சூழலோடு அது வந்து சேர வேண்டும். அப்பதான் அது மருந்தா மாறும். அது போல சூழலை சார்ந்திருந்து மனித உடலுக்கு வருகின்ற குற்றங்களை எல்லாம் நீக்குகின்ற விதமாக 100 டிகிரிக்கு மேல வெப்பம், வெண்டி செடிக்கு 100 டிகிரிக்கு மேல வெப்பம் சுட்டுதுன்னா என்ன செய்யும்? வெண்டி செடி பூமியில இருந்து தண்ணி எடுத்துக்க முடியுமா? காத்துல இருந்து என்ன எடுக்க முடியும்? ஒரு அளவுக்கு மேல பிரச்சனை காஞ்சி போயிடும். இவன் நீரை நிறுத்தி வைத்திருந்தான். எப்போதெல்லாம் அன்றைய பொழுதிலே வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் நீரில் இருந்து அது குளிர்ச்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். எப்போதெல்லாம் மிக அதிகமான குளிர்ச்சி வருகிறதோ அப்போதெல்லாம் நீரில் இருந்தோ பூமியில் இருந்த வெப்பத்தை எடுக்கும்.
அவ்வளவு பெரிய அறிவோட நெல்லு படைக்கப்பட்டது தெரியுமா? சோறு திங்கிறோம், சோறு தான் திங்கிறோம். இப்ப திங்கிறது சோறு இல்லை, ஒரு காலத்துல தின்னது சோறு. அந்த சோத்தை நாங்க தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற பேர்ல பூமியில இருந்து நீரை கடத்துறதுக்கும் நீரை உருவாக்குறதுக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு இளைஞர்கள் கால் வச்ச இடத்துல எல்லாம் தண்ணீர் வரும். நீரை உருவாக்குவது, யாருடைய தோட்டத்தில் நீர் இல்லை என்றாலும் நீரை உருவாக்குவதை முதலில் செய்கிறோம். தானியங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். அது போலவே நிறைய நிறைய அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசலாம். நிறைய நேரம் நமக்கு இன்றைக்கு நேரம் மிகவும் நெருங்கி விட்டது. நாம் இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் கலந்துரையாடல். மீண்டும் கலந்துரையாடலில் பங்கு பெறாதவர்கள் அடுத்த கூட்டத்தில் நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கிறேன், உங்களுடனேயே வருகிறேன், உங்களுக்காகவே வருகிறேன். நன்றி.